அம்மா ஒரே ஒரு நிமிஷம் வந்துருச்சுமா, வந்துருச்சு. நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமியா அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரு மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அம்மா சரஸ்வதி அம்மா நாளொரு துதி பாடுங்கம்மா. சிவாயனம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எப்பயுமே நம்ம குடும்பத்துல வரவேற்பு கொடுத்து ஆரம்பிக்கிற பழக்கம்தான். ஐயாட்ட கேட்கவோ அவர்கிட்ட பேசவோ அடியனுக்கும் நேரம் இல்லாத போயிடுச்சு. நேற்று ரொம்ப நேரம் கருதி ஐயாட்ட அவருடைய உங்களுடைய சிறப்பெல்லாம் அனுப்புங்கயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நேரம் இல்லை. ஏற்கனவே ஒரு தரம் அனுப்பியிருக்கிறாரு. அதையாவது தேடி கண்டுபிடிச்சு போடலான்னு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு. ஐயா ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அதாவது எப்பயுமே ஒரு மனைவி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம், அந்த குடும்பத்தினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுல நம்ம ஐயாவுடைய மனைவி பொன்முடி அம்மா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்குள்ளே தெரியும் அவர் எந்த இல்வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறான்ற தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஐயா ஒரு ஆன்மீக சிறந்த பேச்சாளர் வேற. நிறைய கவிதை எழுதுவார். நிறைய கவிதை எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது முன்கூட்டி அதெல்லாம் உணர்ந்து அது ஒரு கவிதையா எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. பல திருத்தலங்கள்லாம் சென்று வந்திருக்கிறாரு. சித்தாந்தம்லாம் நிறைய படித்திருக்கிறாரு. சித்தாந்தத்துல உள்வாங்கி அதனுடைய சிறப்பு கருத்தையும் அவர் எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சித்தாந்த, அவரே ஒரு பேராசிரியர் கூட வரலாம், அந்த அளவுக்கு அவர் அந்த ஆழ்ந்து விளக்கம்லாம் எடுத்து சொல்வாரு. அது மட்டும் இல்லாம அடியனுடைய ஒரு தல யாத்திரையெல்லாம் அடியனோட வந்திருக்கிறாரு. அவர்கள் இருவரையும் நம்ம வாழ்த்தி, ஏன் வாழ்த்துறோம் அப்படின்னா அவங்க வயது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நமக்கு அது கிடையாது. வாழ்த்துறது என்னன்னா அவங்க நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட உயர் புகழோட சிறந்து விளங்கணும். நிறைய அந்த ஆன்மீக கருத்தெல்லாம் நம்ம கொண்டுன்னு வரணும். அதனாலதான் நம்ம என்ன பெருமான்ட்டே தினம் என்ன சொல்றோம், எல்லா அடியார்களும் வாழ்த்துறோம். அது வேணும் இது வேணும் புகழ் வேணும் பேர் வேணும் இதெல்லாம் நம்ம வேண்டது இல்லை. பெருமானுடைய திருவருள் வேண்டுதான் நம்மளை வாழ்த்துவோம் இல்லையா? அந்த வகையில நம்ம எல்லாம் ஐயாவை வாழ்த்தி வணங்கி முக்கரங்களால் வணங்கி அவரை வருக வருக என்று நம் குடும்பத்திற்கு ஈசன் குடும்பத்திற்கு வரவேற்கின்றோம். வாருங்கள் ஐயா, மேடை உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கிடைக்குதுங்களாமா? ஆரம்பிக்கலாம் ஐயா, ஆரம்பிக்கலாம். பேசுறது கிடைக்கிறதா? நல்லா தெரியுதுங்க, நல்லா அழகா தெரியுது. நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. பேசி சிவா. திருச்சிற்றம்பலம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேரினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த
செல்வமே சிவபெருமானே, யார் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்த அருளுவதினியே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உனதடியன் மனதே, வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே. தொழுவார்க்கு இருந்து இணங்கி செய்யும் பாதிரி புலியூர், செழுநீர் புனர்கங்கை செஞ்ச வைத்த தீவண்ணனே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருப்பாதிரி புலியூர் கோலோச்சி கொண்டிருக்கின்ற பெரியநாயகியுடன் வருகின்ற பாலீஸ்வரர் பெருமானுடைய திருவிடி தாமரைகளை வணங்கி மகிழ்கின்றேன். அடியார் பெருமக்கள், என்னுடைய இந்த சொற்பொழிவை கேட்பதற்கு குழுமி இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் திருவிடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை அளித்து என்னை ஊக்குவித்த சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் முதல் இயக்குனர் வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். எல்லா வகையிலும் என்னுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய துணைவியார் பொன்முடி அம்மா அவர்களுடைய வணங்கி மகிழ்கின்றேன். குறிப்பாக எல்லோருடைய பொற்பாதங்களை வணங்கி மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து எனக்கு அளிக்கப்பட்ட இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பில் அபிராமி பட்டரின் 16 அருட்பெயர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சற்று உரையாட விழைகின்றேன். இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். அற்புதமான ஆடி மாதத்தில் அபிராமியுடைய புகழெல்லாம் உலகமெங்கும் கோலோச்சி கொண்டு ஒவ்வொரு திருக்கோயிலிலும் மக்கள் விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில், இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் உங்களோடு அபிராமி பட்டரை பற்றியும் அபிராமி அம்மையை பற்றியும் சற்று கலந்து உரையாடுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரேமா அம்மாவிற்கும் குழுவினர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கி அவருடைய சொற்பொழிவை தொடர்கின்றேன். ஐயா, நன்றி நன்றி நன்றி. அபிராமி அம்மை உணர்கின்ற அந்த திருத்தலம் திருக்கடவூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். அமிர்த கடேஸ்வரர் அருள்மழை பொழிகின்ற திருக்கடவூர் திருத்தலம் பெரும்பாலும் நாம் எல்லோரும் தரிசித்து பார்த்த ஒரு திருத்தலம் தான். பலமுறை வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது சென்று தரிசித்த அந்த திருத்தலத்தை பற்றித்தான் நாம் இன்று பாட இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். அங்கே அன்னை அபிராமியை கொலுவீற்றிருக்கின்ற திருத்தலம். அன்னை அபிராமி என்று சொல்லும் போதே மனதில் ஒரு தனி பக்தி பிரவாகம் வெள்ளமாக பெருக்கெடுக்கின்றது என்று சொன்னால் அது உண்மை. 108 சக்தி பீடங்களில் ஒன்று என்பது பெருமைக்குரியதாகும். திருக்கடவுரில் கொலுவீற்றிருக்கின்ற அன்னை அபிராமியுடைய திருத்தலம், அந்த பீடம் 108 சக்தி பீடங்களில் ஒன்று என்பது ஒரு பெருமைக்குரிய ஒன்றாகும். மார்க்கண்டேயன் அமிர்தலிங்கத்தினை வழிபட்டு கால்நடம் தப்பிக்க அவனை கட்டி பிடித்து கொண்டு சென்றபோது அங்கே சிவபெருமான் தோன்றி காலனை உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றிய திருத்தலம் என்பது மிகவும் சிறப்புக்குடையது. இது ஒரு மார்க்கண்டேயனுக்கு 16 வயது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த 16 வயது முடியும் பொழுது யமதர்மன் தன்னுடைய பணியை சரியாக நிறைவேற்ற அங்கு வருகின்றார். அவருடைய கடமையை பணிபுரிவதற்காக செய்வதற்காக அங்கே வருகின்றார். அப்பொழுதுதான் அவர் மார்க்கண்டேயனை தன்னுடைய பாசக்கயிற்றை வீசி அவனை அழைத்து செல்ல முற்படும் பொழுது சிவபெருமான் அங்கே தோன்றி அமிர்தகடேஸ்வரராக தோன்றி அந்த யமனை காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றுகின்றார். இங்கு பெரியவர்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள். யமபெருமான் தன்னுடைய பணியை செய்வதற்காகத்தானே அங்கு வந்தார், அவருடைய அந்த கடமையை நிறைவேற்றத்தானே அங்கு வந்தார். அப்படி அவர் கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிற்றை வீசி அவனை தன் பக்கம் இழுக்க முயலும் பொழுது ஏன் சிவபெருமான் அவனை எட்டி உடைக்கின்றார்? என்ன காரணம்? இது நியாயமா, இது சரியா என்ற ஒரு வினாவை நம்முடைய பெருமகனாரெல்லாம் எழுப்பி அதற்கு அவர்களே விடையும் சொல்கின்றார்கள். ஆம், அது சரிதான். எந்த ஒரு ஆன்மாவும் பெருமானிடம் தஞ்சமடைந்த பிறகு, பெருமானை கட்டிப்பிடித்த பிறகு, பெருமானை அடைக்கலம் என்று அங்கு வீழ்ந்த பிறகு
முழு நிறைவோடு பெருமானை ஏங்கி 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 கண்ணீரை சிந்தும் பொழுது, அந்த நேரத்தில் பெருமானோடு நாங்கள் இருக்கும் பொழுது, மார்க்கண்டேயன் பெருமானோடு இருக்கும் பொழுது யமனுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் வரலாறு கூறுகின்ற ஒரு ஐதீகம். அந்த வகையில்தான் என்னோடு அவன் இணைந்த பிறகு, என்னோடு ஐக்கியமான பிறகு, என்னையே நம்பி வந்த பிறகு, உனக்கு ஏன் இங்கு வேலை என்று யமனை எட்டி உதைத்தான், அதில் தவறு ஏதும் இல்லை என்று நம்முடைய பெருமார்கள், நம்முடைய பெரியவர்கள் அதற்கு சரியான ஒரு விளக்கமும் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருக்கடேஸ்வரர், அமிர்தகடேஸ்வரர் பெருமான் உரைகின்ற அந்த தலம் திருக்கடவூர் தலம். புங்கிலியக்கலிய நாயனார், 63 நாயனார்களில் புங்கிலியக்கலிய நாயன்மார்கள் ஒருவர். அவருடைய அவதரித்த தலம், புங்கிலியக்கலைய நாயனார் அவதரித்த தலமும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிவபக்தர் அவதரித்த தலம் திருக்கடவூர் என்பது ஒரு பெருமைக்குரியது. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நிறைந்த இந்த திருத்தலத்தில் அவதரித்தவர் தான் நாம் இன்று பாட இருக்கின்ற, பேச இருக்கின்ற, அவருடைய பெருமையை பற்றி பேச இருக்கின்ற நம்முடைய அபிராமி பட்டர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சிவபக்தர். அந்த ஊரில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக குடும்பத்தில், சிவபக்த குடும்பத்தில் தோன்றியவர் தான் இந்த அபிராமி பட்டர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியர். சுப்பிரமணிய பட்டர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். திருக்கடவூரில் அபிராமி மீது மிகவும் பற்று கொண்டு, அபிராமி எப்பொழுதும் தன் இதயத்தில் ஏங்கி தாங்கி துதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சிவபக்தர் தான் நம்முடைய சுப்பிரமணிய பட்டர். அவருடைய தொழில் என்னவென்றால், அந்த தலத்திலே, அந்த கோவிலிலே பஞ்சாங்கம் வாசிப்பது. சுப்பிரமணிய பட்டருடைய தொழில் பஞ்சாங்கம் வாசிப்பது, தினமும் கோவிலுக்கு செல்வது, பஞ்சாங்கம் வாசிப்பது, வருபோர் போவோருக்கெல்லாம் பஞ்சாங்கத்தை பற்றி எடுத்துரைப்பது, திதிகளை பற்றி சொல்வது, நட்சத்திரங்களுடைய அந்த பலனை பற்றி பேசுவது, இப்படிதான் அவருடைய தொழில். இதில் இப்படி பஞ்சாங்கம் வாசிக்க வந்து 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 அந்த கோவிலில் அபிராமி அம்மையின் மீது கொண்ட தீராத ஒரு பக்தியால் அது காதலாக மாறி, அம்மையே எல்லாம் என்று தன்னையே அம்மைக்காக அர்ப்பணித்து அங்கேயே வாசம் செய்கின்ற ஒரு நிலைமையை அடைந்தவர் தான் நம்முடைய சுப்பிரமணிய பட்டர் அவர்கள். அப்படி ஒரு முறை அப்புறம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கு சரபோஜி மன்னர், தஞ்சாவூரை ஆண்டு கொண்ட சரபோஜி மன்னர் என்பவர் அங்கு வருகின்றார். அவர் ஏன் வருகின்றார் என்றால், தன்னுடைய மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதற்காக வருகின்றார். பூம்புகார் பட்டணத்தில் திதி கொடுத்துவிட்டு பிறகு ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற நம்முடைய அந்த திருக்கடவூர் கோவிலுக்கு, திருத்தலத்திற்கு சரபோஜி மன்னர் வருகின்றார். அப்படி வரும் பொழுது அங்கே அவர் கோவிலை பார்க்கின்றார். அபிராமியை கும்பிடுகின்றார், வணங்குகின்றார், உள்ளம் உருக உருக வழிபடுகின்றார். அப்பொழுது அங்கு நம்முடைய சுப்பிரமணிய பட்டரும் பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார், பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அம்மையே தன்னுடைய உள்ளத்தில் ஏந்திய இந்த பஞ்சாங்கத்தை மிக சிறப்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார், வருவோருக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உள்ளம் பூரா அம்மையிடமே அவருடைய உள்ளம் இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் கோவிலை சுற்றி பார்க்க வரும்போது அவரோடு வருகின்ற மற்ற அடியார்கள், மற்ற அந்தணர்கள் எல்லாம் அவரிடம் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். இது இப்படி, இந்த கோவில் இப்படி, இது இப்படி என்று அந்த அரசருக்கு அதை பற்றி விளக்கி கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் மிக மிக சிறந்த ஒரு தீவிர சிவபக்தரான நம்முடைய அபிராமி பட்டரை பற்றி அவர் கேட்கின்றார். யார் அவர் அங்கு உட்கார்ந்து ஏதோ மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அரசருக்கு வணக்கம் சொல்லுகின்றார்கள், எழுந்தின்று கும்பிடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய சுப்பிரமணிய பட்டர் மட்டும் எழவில்லை. அம்மையே நினைத்து கொண்டு, பஞ்சாங்கத்தையே படித்துக் கொண்டு, அம்மையே துதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது கேட்கின்றார், தன்னுடைய அடியார்கள், அடியார்களிடம், மற்ற அடியார்களிடம் அரசர் கேட்கின்றார், எல்லோரும் என்னை கும்பிடுகின்றார்கள், ஏன் அவரை என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை என்று கேட்க, அந்த அடியார்கள், அந்தணர்கள் சொல்கின்றார்கள், அவரோடு ஏற்கனவே காழ்ப்புணர்வு கொண்டிருந்த சில அடியார்கள் முன் வந்து, இந்த சுப்பிரமணிய பட்டர் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் போல இருப்பார், அவர் ஊனும் கள்ளும் உண்டு திரிகின்ற ஒரு பித்தர், இந்த கோவிலுக்கு அவர் வருவதே மிகப்பெரிய பாவம், அவர் இப்படித்தான் இருப்பார், யாரையும் மதிக்க மாட்டார் என்றெல்லாம் அவரை பற்றி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சில தவறான தகவல்களை மன்னரிடம் சொல்ல, மன்னரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருக்கட்டும், நான் அரசனாக இருந்தாலும் உலகத்திற்கு, ஊருக்குத்தான் அரசன், கோவிலுக்குள்ளே வந்த பிறகு நானும் ஒரு பக்தன் தான், அவரும் ஒரு பக்தன் தான்,
எல்லோரும் என்னை கும்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் வேலை அவர் செய்யட்டும், என் வேலை நான் செய்யணும் சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சில தவறான தகவல்களை சொல்லி மன்னருடைய மனத்தையே அவர்கள் மாற்றுகின்றார்கள். அப்போதுதான் சரபோஜி மன்னர், சரி அவர்தான் பஞ்சாங்கம் தானே வாசிக்கின்றார், அவரிடம் சென்று சில கேள்விகள் கேட்போமே என்று சொல்லி சர்வ சாதாரணமாக மனதில் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், அவரை பற்றிய ஒரு குற்ற உணர்வும் தவறான அபிப்பிராயம் இல்லாமல் அபிராமி சுப்பிரமணிய பட்டரிடம் போய் கேட்கின்றார். அப்பொழுதுதான் பட்டர் அவரை கவனிக்கின்றார். அரசர் வந்ததையே பட்டர் அப்பொழுதுதான் கவனிக்கின்றார். அவரிடம் போய் மன்னர் கேட்கின்றார், இன்று என்ன திதி என்று கேட்கின்றார். மன்னர் அன்று தை அமாவாசையில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் என்ன திதி என்று. என்றாலும் இவர்தான் பஞ்சாங்கத்தை பற்றி நன்றாக தெரிந்தவராயிற்றே, இவர்கள் வேறு அவர் ஒரு பைத்தியம் என்று சொல்கின்றார்களே, இதை சற்று ஆராய்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் பட்டரிடம் சென்று இன்று என்ன திதி என்று கேட்கின்றார். பட்டர் உடனடியாக தன்னுடைய மனதில், தன்னுடைய உள்ளத்தில் அபிராமி அம்மனுடைய இந்த ஒளி வெள்ளம், முகத்தினுடைய ஒளி வெள்ளம் நிலவு போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதில் தோய்ந்து போய், அதில் உருகி போய் சுப்பிரமணிய பட்டர் அபிராமியை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்ற, அம்மனையே உள்ளத்தில் பூசித்து வருகின்ற இந்த பட்டருக்கு உடனடியாக வேறு எதுவும் தோன்றவில்லை. உடனடியாக மன்னருக்கு பதில் சொல்கின்றார், இன்று பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுகின்றார். அவர் அந்த உள்ளத்தில் இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த இன்று பௌர்ணமி திதி என்கின்றார். உடனே மன்னர் கேட்கின்றார், எப்படி இன்று பௌர்ணமி திதி இல்லையே, இன்று பௌர்ணமி திதி இல்லையே, நிலவு இன்று வருமா என்று பட்டரிடம் கேட்கின்றார். உடனே பட்டர் சொல்லுகிறார், நிலவு வரும். தெளிவாக சொல்லுகின்றார், எந்த விதமான ஒரு மனதில் கலங்கம் இல்லாமல் இன்று நிலவு வரும், இன்று பௌர்ணமி திதி தான், இன்று நிலவு வரும் என்று சொல்ல மன்னர் அசந்து விடுகின்றார். அப்படியா, இங்கே நிலவை வரச்சொல் என்று சொல்லுகின்றார். அப்படி நிலவை நீ காட்டவில்லை என்றால், நீ சொன்னபடி இன்று பௌர்ணமி திதி என்று நீ சொல்கின்றாய், இந்த பௌர்ணமி திதியில் நிலவை நீ வரவழைக்கவில்லை என்றால், நிலவை காட்டவில்லை என்றால் உனக்கு அதற்குண்டிய சரியான தண்டனை கிடைக்கும் என்று ஒரு மன்னருக்கே உரிய பாணியில் அவர் கட்டளையிடுகின்றார். கட்டளையிட்டு சென்று விடுகின்றார். அபிராமி பட்டருக்கு பிறகுதான் தெரிகின்றது, ஆகா இன்று அமாவாசை ஆயிற்றே, நாம் பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டோமே, நிலவு வரும் என்று சொல்லிவிட்டோம் என்று சென்று அவர் சற்று மயங்குகின்றார். ஆனால் கவலைப்படவில்லை. அம்மைதான் நம்மிடம் இருக்கின்றாளே, அபிராமி அம்மை நமக்கு துணையாக இருக்கின்றாரே, நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், என்று பௌர்ணமிதான், நிலவு வரும் என்று சொல்லிவிட்டு அம்மையிடம் போய் வேண்டுகின்றார். மன்னர் என்ன செய்கின்றார், ஒரு கட்டளை இடுகின்றார். அவருக்கு தண்டனை கொடுப்பது, அவர் தண்டனை என்று சொல்லாலும் அங்கு இருந்த அவருடைய ஏவலாளர்கள் என்ன செய்கின்றார்கள், இன்று நீ அமாவாசை திதியில் பௌர்ணமியை காட்ட வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டு சென்றிருக்கின்றார். நீ இன்று பௌர்ணமியை காட்ட வேண்டும், நிலவை காட்ட வேண்டும், நிலவை வானத்தில் உதிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு தண்டனை கொடுக்கின்றார்கள். அது என்ன தண்டனை என்று சொன்னால், 100 புரிகள் கொண்ட கயிறை உரியாக்கி மேலே இருக்கின்ற அந்த 100வது புரியில் அவரை நிறுத்தி விடுகின்றார்கள். கீழே அக்னி குண்டத்தை ஏற்றி, அந்த தீயை ஏற்றி அக்னி குண்டத்தை எரிய விடுகின்றார்கள். மேலே ஏறியவர் ஒவ்வொரு திரியாக அக்னிகள் எரிந்து சாம்பலாகி அது கீழே விழும் பொழுது உரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும். அந்த 100வது திரியும் உருகி கீழே வரும் பொழுது அதற்குள் அவர் நிலவை காட்டவில்லை என்றால் அந்த அக்னி குண்டத்தில் விழுந்து அவர் இறக்க வேண்டும் என்பது அவருடைய ஏவலாளர்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு தண்டனை. இதற்காக எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் 100வது பிரியில் ஏற்றப்படுகின்றார். அங்கே அபிராமி பட்டர் நின்று கொண்டு பாட ஆரம்பிக்கின்றார், அம்மையே எல்லாம். அப்பொழுது கூட அவர் மனது கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. எதற்காகவும் அவர் கொஞ்சம் கூட இந்த கவலை தோய்ந்த முகத்தை காட்டவில்லை. சிரித்து கொண்டே நான் காட்டுகிறேன், கட்டாயம் அபிராமி அம்மை எனக்கு நிச்சயமாக நிலவை காட்டுவார், இன்று பௌர்ணமி திதி என்பதை நான் மீண்டும் நிரூபிப்பேன் என்று ஒரு மிக மனதில் உறுதியோடு அங்கே நின்று இந்த 100வது உரியில் மேலே நின்று, அப்பொழுதுதான் அவர் அந்த அபிராமி அந்தாதி என்று அற்புதமாக பாடப்பட்ட அந்த பாடலுடைய முதல் பாடலை எல்லாம் பாட ஆரம்பிக்கின்றார். பாட பாட ஒவ்வொரு பாடலாக பாடுகின்றார். முதல் பாடல், 2வது பாடல், 3வது பாடல் என்று 100 பாடல் கொண்ட அந்த அபிராமி அந்தாதி. அந்த 100வது பாடல், 100 பாடல்களில்
79வது பாடல் விழிக்கே அருளுண்டு என்று துவங்குகின்ற அந்த பாடலை அவர் பாடுகின்றார். அதற்கு 78 திரிகளும் உருகி அவர் கீழே வந்து விட்டார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 22 திரிகள் தான். அதற்குள் அவரால் நிலவை காட்ட முடியவில்லை என்றால் அவர் அந்த அக்னி குண்டத்திலே விழுந்து இறக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை. 79வது பாடலை அவர் பாடுகின்றார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு வழி கிடக்க பழிக்கே சுழன்றும் வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டினியே, குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டினியே என்று அந்த பாடலை பாடுகின்றார். எல்லாம் நீ இருக்க எனக்கே இப்படி கைவர் கூட்டத்தோடு என்னை சேர்த்தாய், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காதா என்று அர்த்தம் தருகின்ற அந்த பாடலை மிக அற்புதமாக பக்தி உருக உருக மனம் நெருக நெருக மனம் கசிய கசிய அந்த பாடலை பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது இந்த பாடல் பாடும் பொழுது அங்கு நிறைய அற்புதங்கள் நடக்கின்றன. இதற்கு முன்பு 1972 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது பராசக்தி என்று ஆதி பராசக்தி என்ற ஒரு படம், சினிமா படம் ஒன்று வெளியானது. அந்த படத்தில் இந்த கதை மிக அற்புதமாக ஜோடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன் பாட, கே.வி. மகாதேவன் இசையமைக்க, எஸ்.வி. சுப்பையா என்கின்ற ஒரு குணசித்திர நடிகர் அற்புதமாக நடித்த அந்த படத்துல இது தத்ரூபமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இது பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் அந்த 79வது பாடலை சற்று கண்ணதாசனுடைய பாணி கொஞ்சம் மாற்றி அந்த பாடலை அவர் அந்த படத்தில் வைக்கின்றார். அது அற்புதமாக இசையமைக்கப்பட்டு மிகவும் பார்ப்பவர்களுடைய நெஞ்சமெல்லாம் பதறுகின்ற அளவிற்கு, கண்கள் கலங்குகின்ற அளவிற்கு, நெஞ்சம் கசிந்து உருகின்ற அளவிற்கு அந்த படத்தில் அந்த பாடல் இடம்பெறுகின்றது. அந்த பாடல் இதுதான். அந்த 79வது திரியில் நின்று கொண்டு குறியில் நின்று கொண்டு அவர் பாடும் பொழுது அபிராமிப்பட்டர் சுப்பிரமணிய பற்ற அபிராமி அம்மையை நோக்கி பாடுகின்றார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே. அபிராமி அம்மையை பார்த்து இப்படி ஒரு பாடல் பாடுகின்றார். அபிராமி பற்ற வேறு யாருக்கும் இந்த ஒரு தெம்பு கெத்து வருமா? நிச்சயம் வராது. அப்பொழுதுதான் பாடுகின்றார். நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே சொல்லடி அபிராமி. அப்பதான் சொல்றாரு, நீ காட்டலனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ. எனக்கு இல்லை இந்த சோதனை, உனக்குத்தான். நான் உன்னை நம்பி வாக்கு கொடுத்து விட்டேன், உன்னையே தெய்வமாக போற்றுகின்றேன், உன்னையே எண்ணி நாளெல்லாம் நான் உன்னை பூஜிக்கின்றேன். இந்த சோதனை எனக்கல்ல உனக்கு. அப்ப சொல்ற வாராயோ. அன்னும் அபிராமியிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை, எந்த ஒரு செய்தியும் மறு செய்தியும் கிடைக்கவில்லை. அதற்காக பாடுகின்றார். வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ. இல்ல ஒன்னும் வரல, இவ்வளவு பாடியும் ஒன்னும் நிலவு வரல, நிலவை காட்ட முடியல. அப்பதான் வெகுண்டெழுந்து மீண்டும் பாடுகிறார். செங்கையில் வண்டு களின் களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றன் என்று
குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உன்னை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட மலர் பங்கயமே உன்னை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட நிலவு எழுந்தாட விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கண்ணீர் மல்க பாடுகின்றார். வா வா வாராயோ வரமாட்டாயோ, எனக்கில்ல உனக்கள் தான் சோதனை என்று பாடுகின்றார். அப்போதான் காளி அம்மன் காட்சி தருகின்றார். நிலவு ஒளியாக நிலவு முகத்தோடு அற்புதமாக ஒரு பெரிய ஒரு பிரபல்யமே எழுந்தது போல அங்கு அபிராமி அம்மை நம்முடைய சுப்பிரமணிய பட்டருக்கு முன் காட்சி தருகின்றார். காட்சியை பார்த்த உடனே நம்முடைய சுப்பிரமணிய பட்டர் உருகி விடுகின்றார். அப்படியே கலங்கி நிற்கின்றார். இது சாத்தியமா? நான் காண்பது என்ன கனவா நனவா என்று அவருக்கே புரியவில்லை. அப்பொழுதுதான் மீண்டும் பாடுகின்றார். காளி பயங்கிரி சூலி மதங்கினி கண்கள் தெரிகின்றாள், காளி பயங்கிரி சூலி மதங்கினி கண்கள் தெரிகின்றாள், எழில் வடிவாய் தெரிகின்றாள், அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள், அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று அற்புதமாக அந்த பாடலை மிகவும் மெய்மறந்து பாடுகின்றார். உடனே அம்மை காட்சி தருகின்றாள். அம்மை காட்சி கொடுத்து, பட்டரே கவலை வேண்டாம், யாமிருக்க பயமேன், இதோ நான் வந்து விட்டேன் என்று அம்மையோடு பட்டரோடு அம்மை உரையாடுகின்றாள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அப்பொழுதுதான் உனக்கு என்ன வேண்டும், இன்று நிலவை காட்ட வேண்டும் அவ்வளவுதானே, இன்று பௌர்ணமி என்பதை நிரூபிக்க வேண்டும் அவ்வளவுதானே என்று சொல்லி தன் காதில் இருந்த தடாங்கம் என்று சொன்னால் தோடு, தன் காதில் இருந்த தடாங்கத்தை கழற்றி வான மண்டலத்தில் வீசி எறிகின்றாள். ஆஹா, அற்புதமாக நிலவு தோன்றுகின்றது, நிலவு தெரிகின்றது, உலகமெங்கும் நிலவு எழுச்சி பொங்க தெரிகின்றது. இன்று பௌர்ணமி திதி என்பதை அபிராமி அம்மை தன்னுடைய காதில் இருந்த தடாங்கத்தை வீசி எறிந்து உலகு காட்டுகின்றாள். யாருக்காக? நம்முடைய சுப்பிரமணிய பட்டருக்காக. அன்று முதல் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய அன்று முதல் அவர் சுப்பிரமணிய பட்டர் என்பதிலிருந்து மாறி அபிராமி பட்டர் என்ற பெயர் பெறுகின்றார். அதுதான் இங்கு ஆச்சரியம். நம்முடைய இறைவனுடைய விளையாடல்கள்லாம் இப்படித்தான் அமையும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை எந்த நேரத்தில் கொண்டு வருவார்கள், எந்த நேரத்தில் நமக்கு தருவார்கள் நமக்கே தெரியாது. நாம் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் எல்லாமே அனைத்தும் கிடைக்கும், நேரத்தில் கிடைக்கும், சரியான நேரத்தில் கிடைக்கும். இது தெரிகின்றது, நிலவு தெரிகின்றது. அரசன் இதை இப்படி கட்டளை இட்டு விட்டு தஞ்சைக்கு சென்று விடுகின்றான். தஞ்சைக்கு செல்கின்ற அரசனுக்கு திடீரென்று அங்க இருக்கின்ற காவலாளிகள் எல்லாம் ஓடி வந்து, அரசே வானத்தில் நிலவு தெரிகின்றது, நிலவு தெரிகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அரசன் ஓடி வந்து பார்க்கின்றான், நிலவு தெரிகின்றது. ஆஹா, அந்த பட்டர் சொன்னது சரியாகத்தானே இருக்கின்றது. எதிர்பார்க்கவே இல்லை அரசன் இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு அதிசயம் வானத்தில் தோன்றும் என்று அந்த அரசன் எதிர்பார்க்கவே இல்லை. அரசன் ஓடி வருகின்றான். இங்கே தஞ்சாவூரில் இருந்து திருக்கடவூர் ஓடி வருகின்றான். மீண்டும் ஓடி வந்து பட்டரிடம் மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்கின்றான். அந்த பட்டருக்கு இனிமேல் அவர் அபிராமி பட்டர், அந்த அபிராமி பட்டருக்கு 5 ஊர்களை, அந்த திருக்கடவூரை சுற்றி உள்ள 5 ஊர்களில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அவருக்கு செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்து, இந்த நிலத்தில் இருக்கின்ற வருமானங்களை எல்லாம் இவனுடைய குடும்பத்தினுடைய சந்ததியருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு செப்பு பட்டயம் எழுதி வைத்து விட்டு அபிராமி பட்டரை வணங்கி விடைபெறுகின்றார். அந்த செப்பு பட்டயம் இன்றைக்கும் திருக்கடவூர் கோவிலிலே இருக்கின்றது என்பது உண்மை. இது உண்மையாக நடந்தது என்பதற்கு அது ஒரு ஆதாரம். ஆக இப்படி அற்புதமாக அந்த பாடலை பாடி அபிராமியை வரவழைத்து, அபிராமி அம்மையை வரவழைத்து, பௌர்ணமி திதி என்பதை நிரூபித்து, வானத்தின் நிலவை தோன்ற வைத்து ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்திய நம்முடைய அபிராமி பட்டருக்கு நாம் எப்படி என்று சொல்வோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் அவ்வப்பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியவர்களை அனுப்பி வைப்பாராம். மக்களுடைய துன்பங்களை நீக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை போக்க வேண்டும், மக்களோடு மக்களாக இருந்து அவர்களும் வாழ வேண்டும். வாழ்ந்து இறை பக்தியை, இறைவனுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெரியவரை உலகத்திற்கு அனுப்பி வைப்பாராம். அப்படி ஒருவராக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் நம்முடைய பட்டர்.
என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிறகு 80வது பாடலை பாடுகின்றார். 80வது பாடலை பாடிய பிறகு அம்மை மீண்டும் அம்மை சொல்கின்றார், பட்டரே, நீ வழக்கம் போல உன்னுடைய பாடலை பாடி 100 பாடல்களாக பாடி முடித்து விட்டு செல்வாயாக என்று கட்டளையிடுகின்றார். தொடர்ந்து அவரும் தன்னுடைய 100 பாடல்களையும் பாடி அந்த அபிராமி அந்தாதி என்கின்ற அற்புதமான அந்த பாடல் தொகுப்பினை முடிக்கின்றார். மேலும் 20 செந்தமிழ் சீர்களை ஏற்றி அந்த 100வது பாடலையும் பாடி அங்கு முடிக்கின்றார். அந்த 80வது பாடல் 79வது பாடலில் வந்து அபிராமி பட்டர் நிலவை பார்த்த பிறகு, அம்மையை தரிசித்த பிறகு, தன்னுடைய 80வது பாடலாக அம்மையை நேரில் தரிசித்தவுடன் ஒரு பாடல் பாடுகின்றார். அதுலதான் சொல்றார் அந்த பாடல்ல, கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை, ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம், காட்டியவா, காட்டிட்டு நீ உன்னை காட்டிவிட்டாய், காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா, ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே, ஆரணங்கே ஆடக தாமரை ஆரணங்கே, உன்னுடைய நாட்டியத்தையே நான் பார்த்து விட்டேன், ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே என்று பாடி களிப்புறுகின்றார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஆடுறாரு, ஓடுறாரு, கீழே விழுறாரு, நடனம் ஆடுறாரு, குதிக்கிறாரு. இதற்கு பிறகு அவரால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் இதுவரை அபிராமி அம்மையினுடைய அந்த ஒளி பொருந்திய முகத்தினை பார்த்து பார்த்து பூரித்தவருக்கு இன்று நேரிலேயே அம்மையை பார்த்தவுடனே அவருடைய கண்களெல்லாம் புலமாயின் நெஞ்சமெல்லாம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியில் திளைக்கின்றது. என்ன செய்வதென்று புரியவில்லை. அவரோடு உடனிருந்தவர்கள் அவரை பிடிக்காதவர்கள், அவரை பைத்தியம் என்று சொன்னாலே உண்மையிலே இன்று அவர் பைத்தியமாகவே மாறிவிட்டார். அம்மையின் மீது கொண்ட பைத்தியத்தில் ஆடுகின்றார், பாடுகின்றார், ஓடுகின்றார், கீழே விழுகின்றார், மேலே எழுகின்றார். அப்படி ஒரு தோற்றத்தை அவர் உண்டு பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகனார் நம்மளுடைய அபிராமி பட்டர். மேலும் 20 செந்தமிழ் செயற்களை ஏற்றி அந்தாதியை முடிக்கின்றார். இப்படி முடித்த பிறகுதான், இதற்கு பிறகுதான் அபிராமி பட்டர் அபிராமி பதிகம், திருக்கடவுர் தலைவி நாராயண கள்ள வாரண பிள்ளையார் பதிகம், அமுதகடேசர் பதிகம், சந்ததியார்கள் கால சம்ஹாரப்பின் முடுகு வெண்பா என்று பல நூல்களை எழுதுகின்றார். இதுல அபிராமி பதிகத்தில் தான் அன்று நாம் காண இருக்கின்ற அந்த 16 பேர்கள் என்ற அந்த அற்புதமான அந்த 16 பேர்களை எப்படி தன்னுடைய அபிராமி அம்மையிடம் பட்டர் வேண்டுகின்றார், அந்த பேர்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் இங்கு தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அந்த 69வது பாடல் சொன்னார் இல்லையா, அபிராமி பட்டர் 79வது பாடலை பாடும் பொழுதுதான் அவர் வந்து இல்ல அது ஓகே. இந்த 100 அந்தாதியில இருக்கிற 100 பாடல்கள்ல 69வது பாடல் என்று உலகம் பூராவும் அம்மையினுடைய அடியார்கள், நம்மளுடைய பெருமக்கள், நம்மளுடைய அடியார்கள், நம்மளுடைய பெரும்பாலும் பெண் அடியார்கள் எல்லாம் பாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். நாம் மனம் திறந்து அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாடல், பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடல், நம் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு பாடல், என்றும் நெஞ்சத்தில் குடியிருக்கின்ற ஒரு பாடல் தான் 69வது பாடல். அபிராமி அந்தாதியுடைய 100 பாடல்களை 69வது பாடல் தான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. இந்த பாடல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப உருக்கமான, ரொம்ப ஒரு உண்மையான ஒரு பகுதி. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா அபிராமுடைய கடைக்கண்கள்ல இருந்தே கிடைச்சிடுதான். கடைக்கண்கள்ல இருந்தே எல்லாம் கிடைக்கும் சொன்னா, தனம் தரும் கல்வி தரும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும். யாருக்கு? அபிராமி பட்டருடைய அபிராமி அம்மையுடைய அடியவர்களுக்கு. எப்போ? எங்கிருந்து? பூங்கோளால் அபிராமி கடைக்கண்கள் இருந்து. அபிராமியுடைய கடைக்கண்களில் இருந்தே இவ்வளவு கிடைக்கின்றது என்று சொன்னால், அபிராமி பட்டருக்கு நேரிலேயே காட்சி கொடுத்த அந்த அபிராமி பட்டருக்கு அம்மையிலிருந்து என்னவெல்லாம் கிடைத்திருக்கும். அதனுடைய பலன்தான் அவர் மீண்டும் மீண்டும் எழுதிய அந்த கள்ளவாரண பிள்ளையார் பதிகம், அமுதகடேசர் பதிகம், சந்ததியார்கள் காலை சம்மாரப்பன் முழுவன்பா முடுகுவன்பா,
திருக்கடவுர் தல விநாயகரான கள்ளவாரண பிள்ளையார் பதிகம் என்று பல பாடல்களை எழுதுகின்ற ஒரு அவருக்கு ஆன்மீக உணர்வு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவருடைய அந்த அபிராமி பதிகத்தில் இருக்கின்ற அந்த 16 பேர்களை பற்றிய பாடலை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். அபிராமி பதிகம் என்பது 2 பதிகங்களை கொண்டது. ஒவ்வொரு பதிகத்திலும் 11 பாடல்கள், மொத்தம் 22 பாடல்கள். முதல் பதிகத்தில் இருக்கின்ற முதல் பாடல் தான் நாம் பார்க்க இருக்கின்ற அந்த 16 பேர்களை சொல்லுகின்ற அற்புதமான அந்த பாடல். அபிராமியின் அருள் மழையால் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஞான மழையால் அவர் வேண்டுகின்றார் அபிராமியிடம். யாருக்காக? அவருக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அடியார்களுக்காகவும் அவர் வேண்டுகின்றார். 16 பேர்களை வேண்டுகின்றார். அந்த பாடல் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நாம் எல்லோருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு பாடல், நம்மையும் அறியாமல் நாம் உச்சரிக்கின்ற பாடல், அற்புதமான சொற்களால் நிறைந்த ஒரு பாடல். ஒவ்வொரு பதிகத்தில் ஒவ்வொரு பேரும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. உள்ளம் உருக பாடுகின்றார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழு பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், கடைசியாக துய்யரின் பாதத்தில் அன்பும் என்ற 16 பேர்களையும் வேண்டி தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே, நீ அருள்வாயாக அபிராமியே என்று அபிராமி அம்மையிடம் கெஞ்சுகின்றார், வேண்டுகின்றார். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலில் இருக்கின்ற ஒவ்வொரு பேரும் பெரும் பேர்கள், 16 பேர்கள். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லுகின்றார். அந்த அடைமொழி தான் இங்கு மிகவும் முக்கியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் இங்கு பேசுகிறது, பாடுகிறது எல்லாமே. பேர்கள் ஒவ்வொன்றும் அடைமொழிகளுடன் கொஞ்சம் அலங்காரத்துடனும் சொல்லப்படுகின்றன. அதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று இன்றைக்கும் வழக்கில் உள்ளது. மக்கள் சொல்வது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆசி வழங்கும் போது வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள், இல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள். அந்த வகையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தேவையான நல்ல இயல்புகளை பேண வேண்டிய 16 பேர்களை பட்டர் இந்த பாடல் மூலம் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அவருக்காக இல்ல, அவர் அனைத்தும் அடைந்தவர், அம்மையே நேரில் காட்சி கண்டவர், அம்மையை நேரில் காட்சி கண்டு அடைக்கலமானவர். அவருக்காக அவர் வேண்டவில்லை, மக்களுக்காக, அடியவர்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக, ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளத்திற்காக இந்த 16 பேர்களை அவர் வேண்டி இருக்கின்றார். இந்த பாடல்ல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, முதல்ல இந்த பாடல்ல ஒரு 16-20 வரிகள் வருகின்றது. இதுல 4/3 பங்கு பெற வேண்டிய பேர்கள் பற்றி சொல்லுகின்றார். கடைசியில் இருக்கின்ற ஒரு பங்கு அபிராமியின் பெருமையை பாடி வேண்டுகின்றார். அதுதான் அவருடைய அந்த புலமைக்கு ஒரு சான்று. இந்த பாடல்ல முதல்ல அவர் சொல்வது, ஒரு நிமிஷம், முதலில் அவர் சொல்ல வருகின்ற அந்த பேரு கலையாத கல்வி. கல்விதான் வாழ்க்கையில் ஆதாரம் எல்லோருக்குமே.
இப்ப நான்லாம் வந்து ஒரு சின்ன ஆண்டிமலை என்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து ஒரு போர்டு ஸ்கூல்ல படிச்சு ஒரு ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்து, பட் இன்னைக்கு வந்து பிஎஸ்எல் என்கின்ற ஒரு மத்திய அரசு நிறுவனத்துல உதவி பொதுமையாளர் அளவுக்கு உயர்ந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசராக பணிபுரிந்து இந்த ஒரு நிலையை அடைந்திருக்கின்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக கல்விதான் அதற்கு முக்கிய காரணம். வழிவகுத்தது கல்விதான். நான் எஸ்எஸ்எல்சியில் எடுத்த மார்க்கு தான் அதற்கு காரணம். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. இல்லை என்றால் இந்த கல்வி மட்டும் இல்லை என்றால் இந்த கல்வி என் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று கூட சொல்லலாம். அதைத்தான் அபிராமி பற்றி அன்றே சொல்லி இருக்கின்றார். கலையாத கல்வி முதல் பேராக அவர் கேட்பது கலையாத கல்வி. அது என்ன கல்வி என்று சொல்ல வேண்டியதானே? கலையாத கல்வின்னா என்ன அர்த்தம்? கல்விதான் வாழ்வாதாரம், ஒத்துக்கிறோம். கலையாத கல்வின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலும் அது சிதைந்து போகாத ஒரு கல்வியாக இருக்க வேண்டும், மறைந்து போகாத ஒரு கல்வியாக இருக்க வேண்டும், அல்லது குற்றமற்ற ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றும். அந்த கல்விதான் வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஏன் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அள்ள அள்ள குறையாதது கல்வி, தொட்டணைத்து ஊனும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் கல்வி என்று சொல்கிறார். கற்றணைத்து ஊறும் அறிவு என்று சொன்னால் கல்வி. ஆக எல்லா வகையிலுமே கல்விதான் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு செல்வது அவனுக்கு கல்விதான் என்பதை அபிராமி பட்டத்தினுடைய முதல் பேராக அங்கு வைக்கின்றார். திருவள்ளுவர் கூட சொல்லுகின்றார் அழகாக ஒரு குறளிலே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வள்ளுவர் என்ன சொல்றாரு? கற்க கசடர, கல்வியை கசடர குற்றமற கற்றுக்கொள். அதுதான் கலையாத கல்வி, குற்றமற்ற கல்வி, நீங்காத கல்வி, நிறைந்த கல்வி, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகின்றார் அல்லவா? அந்த குறள்ல, இந்த குறள்ல வந்து ஒரு சின்ன ஒரு பொடி வச்சிருக்காரு நம்மளுடைய திருவள்ளுவர். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த குறள்ல வந்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த குறள்ல எங்கேயுமே வந்து நெடில் எழுத்துக்களே கிடையாது, எல்லாமே குறில் எழுத்துக்கள். எந்த எழுத்துக்குமே கால் கிடையாது, துணை கால்கள் கிடையாது, எல்லாமே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லா எழுத்துக்களுமே குறி எழுத்துக்கள். என்ன சொல்றாருன்னா, கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ கல்வி கற்றுக்கொள், கற்றதற்கு ஏற்ப அதை கசடர கற்றுக்கொள், கசடர கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு நிற்கனா அதற்கு தகுந்தவாறு வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். என்ன சொல்ல வர்றாரு? நீ உன்னுடைய சொந்த காலிலேயே நில்லு, பிறர் துணை கால்கள் உனக்கு தேவையில்லை, துணையாக யாருடைய காலும் தேவையில்லை, உன்னுடைய சொந்த காலிலேயே கல்வி கற்று நின்று வாழ்க்கை நடத்து என்று சொல்வதற்காகத்தான் எந்த ஒரு எழுத்திலும் துணை கால்கள் இல்லாமல் எல்லாமே குறில் எழுத்துக்களாகவே வைத்து இந்த பாடலை, இந்த குறளை எழுதியிருக்கின்றார் என்று பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இது அற்புதமான ஒரு குறள். அந்த குறளுக்கு ஏற்ப மிக சிறப்பாக முதல் பேராக, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான முதல் பேராக, அற்புதமான பேராக அந்த கலையாத கல்வி என்ற அந்த கல்வியை அவர் நாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு கல்வி கிடைக்கும் பொழுது அது மிக மிக அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது பேராக குறையாத வயது. கல்வி கற்ற பிறகு வயதுக்கு வந்து விடுகின்றார். அது நீண்ட ஆயுள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அதை குறையாத வயதுன்னா நீண்ட ஆயுள் மட்டும் இருந்து என்ன செய்ய போறோம்? கிடையாது. சோ அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? குறையாத வயதுன்னா, இந்த குறையாத என்றதுக்கு அர்த்தம் வந்து எதிலையுமே குறையாத. எத்தனை வயது இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் அன்பு, உன்னுடைய அன்பில் குறையாத, உன்னுடைய அருளில் குறையாமல், பண்பில் குறையாமல், நட்பில் குறையாமல், ஈகை புரிவதில் குறையாமல், பணிவில் குறையாமல், அறிவில் குறையாமல், அப்படிப்பட்ட எதிலையுமே குறைவில்லாத ஒரு வயது வேண்டும். மார்க்கண்டேயன் போல 16 ஆண்டுகளே இருந்தாலும் மிகச் சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக, சிறந்த ஒரு ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் குறையாத வயது என்று பட்டர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் குறையாத வயது. அடுத்து மூன்றாவது பேராக கபடு வாராத நட்பு. ரொம்ப முக்கியமானது. முதல்ல கல்வி சொன்னாரு, அப்புறம் வயது பற்றி சொன்னாரு, அதுக்கப்புறம் உடனடியாக கல்விக்கு அடுத்து கொண்டாந்து வைக்கிறது நட்பு. நட்பு தான் எல்லாவற்றிற்கும் மேலானது. ஒரு அதுல நட்பு கூட என்ன சொல்றேன்னா, கபடு வாராத நட்பு. அது அவர் சேர்த்துக்கிற அடைமொழியை பாருங்களேன், ரொம்ப அற்புதமான அடைமொழி. கபடு வாராத நட்பு.
என்ன கபடு வாராத நட்புன்னு என்ன? வஞ்சகம் இல்லாத, நம்பகத்தன்மை கொண்ட அற்புதமான ஒரு நட்பு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கை இழந்தவன் கை போல தன் ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கியதன் இடுக்கண் களைவதான் நட்பு. நட்புக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. தனக்கு தெரியாமலேயே ஆடை நம் உடலிலிருந்து விழும்போது நமக்கு தெரியாமல் நம்முடைய கை போய் தாங்குமா. அதை நம்ம பிராக்டிகலா பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்பு தேவை என்று இங்கு சொல்லுகின்றார். ஒருவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவருடைய நண்பரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் போதும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நட்பின் மேன்மை உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. இப்போ எல்லாமே நட்பு தான். திருமண ஒரு இது என்ன சொன்னாக்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆண்மகன் ஒரு ஆன்மா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியிடமோ தந்தையிடமோ தாயிடமோ அண்ணனிடமோ தம்பியிடமோ தங்கையிடமோ பகிர்ந்து கொள்ள முடியாத சில உணர்வுகளை கூட தன் நண்பனிடம் பகிர்ந்து கொள்ளலாம், நண்பியிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நட்புக்கு உயர்ந்த ஒரு உச்சம், உயர்ந்த ஒரு இடம், ஒரு ஸ்தானம் இருக்கின்ற சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நட்பு ஒரு கபடு வாராத நட்பாக இருக்க வேண்டும் என்று அபிராமி பற்றி அற்புதமாக அந்த நட்பை பற்றி சொல்லுகின்றார். இதெல்லாம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அம்மை இருக்கும்போது, அது நம்ம அம்மையுடைய அருள் இருக்கும்பொழுது அது கிடைக்காமல் இருக்காது என்பதை ஆங்காங்கே அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆக இது கூட ஒரு கிண்டலா இப்போலாம் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு போய் தன்னுடைய திருமண பத்திரிகையை கொடுத்துட்டு நண்பன்கிட்ட கேட்கறான், கட்டாயம் வந்திருப்பா நீ திருமணத்துக்கு, மறந்துடாத, வேற எங்கேயும் போயிடாத, அடுத்த மாசம் இத்தனாம் தேதி என்னுடைய திருமணம் நடக்குது, உன்னை கட்டாயம் எதிர்பார்ப்பேன், நீ வந்துங்கிறான். அதுக்கு நட்பன் கூட கிண்டலா சொல்லுவான், வராம இருப்பனா, உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா நான் வராம இருப்பனான்னு சொல்லி கிண்டலா சொல்றதாக இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா அது ஒன்றும் ஆபத்தான விஷயம் அல்ல. அதுதான் வாழ்க்கையுடைய அதி முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நட்பை பற்றி சொல்லும்போது கபடு வாராத நட்பு என்று சொல்லி நட்புக்கே ஒரு இலக்கணம் தருகின்றார் அபிராமி பட்டர். அடுத்தது 4வது பேராக கன்றாத வளமையும். முக்கியமா நீங்க கவனிக்கணும், வளமை வேண்டும். வளமைன்னா என்ன அர்த்தம்? செழிப்பு வேண்டும், வளங்கள் வேண்டும். ஆனா அது கன்றாத வளமையாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? கன்றாத என்று சொன்னால் குறைவில்லாதன்னா என்ன? ஏகப்பட்டதுன்னு இல்லை, அளவோடு கூடி என்ன வேண்டுமோ, எவ்வளவு தேவையோ அதற்கு குறைவில்லாத வளமை கூட. இதற்கு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது அல்லவா? அதே போல அளவோடு கூடிய ஒரு வளமை வேண்டும். அதான் வேதாத்திரிய மகிழ்ச்சி கூட எதுவும் செய்ய மாட்டார். அவர் பார்த்தா அவர்தான் உலகத்துக்கு அறிவு வாழ்க வளமுடன் என்ற அற்புதமான அந்த ஒரு பேர் இருக்கல்லவா, அந்த ஒரு வாழ்த்து செய்தி, அதை அவர்தான் அறிமுகப்படுத்தினார். இப்படிப்பட்ட வளங்கள் வந்த பிறகு அது குறையாமல் இருக்க வேண்டும். வளங்கள் அளவோடு வர வேண்டும். அந்த வளங்கள் வந்த பிறகு அது குறையாமல் நம்மோடு இருந்து நம்மை காக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்கள் மற்றவர்களையும் அது காக்க வேண்டும். இதைத்தான் அவர் கன்றாத வளமையும் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து 5வது பேராக குன்றாத இளமையும். வளமை வந்த பிறகு முதல்ல குறையாத வயதுன்னு சொல்லியிருக்காரு, இங்க குன்றாத இளமை என்று சொல்லியிருக்காரு பாருங்க. அது 2வது பேர்ல குன்றாத வயது, 5வது பேர்ல குன்றாத இளமை. அதனால இளமையாக இருக்கணும்ன்றது கூட கொஞ்சம் பேராசைதான். அதுலயும் குன்றாத இளமைன்னா அவர் உடலை சொல்ல மனதை சொல்லுகின்றார். மற்ற சொல்வது மனது இளமையாக இருக்க வேண்டும். எத்தனை வயதானாலும் உன்னுடைய மனதை இளமையாக வைத்துக்கொள், நீ தெளிவாக இருந்து கொள், நீ நிச்சயமாக நீ வாழ்க்கையில் சிறந்த இடங்களை காணலாம், சிறந்த குணங்களை அடையலாம், சிறந்த எண்ணங்களை பெறலாம், சிறந்த பாக்கியங்களை அடையலாம். குன்றாத இளமை. அப்பதான் சொல்லுவாங்க, ஒரு 78 வயசு முதியவர்கிட்ட போய் உனக்கு என்ன வயசுன்னு கேட்டா எனக்கு வயசு 18ன்றார். உங்களுக்கு 78 இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, எனக்கு வயது 18 தான், 60 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த 18 வயது இளைஞன் நான் என்று அவர் கம்பீரமா சொல்லுவதாக ஒரு செய்யுள் நான் ஒரு இதை படித்தேன். ஆக இப்படி இளமையாக மனதை வைத்துக் கொண்டால் அந்த இளமை நம்ம எப்பொழுதும் காப்பாற்றும். இளமை நம்மை தெம்போடு வைத்துக் கொள்ளும். இளமை நம் குடும்பத்தை அரவணைத்து செல்லும். அந்த வகையில மனது இளமையாக இருக்க வேண்டும். அதாவது 6ல் விளையாதது 50ல் விளையாது, இளமையில் கல் என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் காரணம் அடிப்படை மனது இளமையாக இருக்க வேண்டும். ஆகவே குன்றாத இளமை என்பது இங்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது மனதை இளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்து 6வது பேராக கழுப்பினி இல்லாத உடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நம்ம என்னதான் இன்னைக்கு ஓடி ஓடி உழைத்து உழைத்து சம்பாதித்தாலும் நம்மளுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், உடல் ஆரோக்கியம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். ஏன்னாக்க கிண்டலா சொல்லுவாங்க, நீ இளமையில ஓடி 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 சம்பாதிக்கிற உடலை பற்றி கவனிக்காம, முதுமையில சம்பாதிச்ச பணத்தை அந்த உடல்ல காப்பாத்துக்காக செலவு பண்ற, எதுக்கு அப்படி கஷ்டப்படுற? இளமையில ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், உடல் நலத்தை பத்தி கவலைப்படாம, முதுமையில உடல் நலம் இல்லாமல் போன பிறகு சம்பாதித்த பணத்தை அதுக்கு செலவு பண்றோம். இது தேவையா? இது தேவையே இல்லை. உடலை என்றால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நம்ம திருமூலெல்லாம் சொல்லியிருக்காரு. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்ற பழமொழிகள்லாம் மனதில் கொண்டு நம் ஆன்மீக உணர்வோடு இருக்க வேண்டியதுதான். அதே சமயத்துல நம்முடைய உடலையும் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த உடலை கவனித்துக் கொள்வதற்கு நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நல்லா ஓடி ஆடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், போகணும் வரணுன்றதெல்லாம் அந்த காலத்திலேயே அபிராமி பெற்ற இந்த கழுவு பிணி இல்லாத கழுவு பிணின்னா என்ன? நிரந்தரமான பிணி இருக்கின்ற உடல். கழுனா அதிகமான மிகையான பிணி. பிணி இல்லாத உடலை இருக்க முடியாது என்றாலும் கழு பிணி இல்லாத உடலை நாம் வைத்துக் கொள்ள ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி நாம் நிறைய டெய்லி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒரு யோகாசனம், நமக்கு தெரிந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றதுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா பெரியவர்கள், அது உடல்ல போயிட்டு ஒரு ஹெல்த் பேங்கை உண்டாக்குதான். ஹெல்த் பேங்க். இப்படி உடற்பயிற்சி செய்யத்தாலையும் ஆசனம் செய்யத்தாலையும் நல்ல எண்ணங்களை சிந்திக்கத்தாலையும் நல்லவற்றை பேசுவதாலையும் ஒரு ஹெல்த் பேங்க், ஒரு சுகாதார வங்கி நம்ம உடலுக்குள்ளே உருவாகிறது. நமக்கு உடலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த சுகாதார வங்கியில நாம சேர்த்து வைத்திருக்கின்ற சுகாதாரம் என்கின்ற மருந்து நம்ம உடல் பிணி வரும்போது தானாகவே வித்ராயல் ஸ்லீப்லாம் தேவையில்லை. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே எவ்வளவு வேணுமோ எடுத்து அந்த பிணிக்கு கொடுத்து அதை சரி செய்தான். ஸோ அங்க ஹெல்த் பேங்க் நம்ம உடம்புலயே இருக்கு அப்படின்னு சில டாக்டர்லாம் அருமையா சொல்றாங்க. ஆக இதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு அழகான அந்த உடலை பிணி இல்லாமல் கழு பிணி இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் 6வது பேராக அபிராமி பற்ற அற்புதமாக கழு பிணி இல்லாத உடல் என்று சொல்லுகின்றார். அப்புறம் 7வதாக சலியாத மனமும் எல்லாம் சொன்னாரு. அப்படின்னா பிணி வேண்டாம், அது வேண்டாம், மனம் இருக்கு. சலியாத மனம்னாக்க, சலியாது என்று சொன்னால் தளர்ச்சி அடையாத, சோர்வடைந்து விடாத, வலுவிழந்து விடாத மனம் வேண்டும் என்று பற்றர் அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த மனம் எப்படி இருக்குன்றதுக்கு இது போல இதுவரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. மனசு சரியில்லைப்பா, என்னப்பா உடம்பு ஒரு டல்லா இருக்க, மனசு சரியில்லைப்பா. மனது சரியில்லை என்றால் எல்லாமே சரியில்லாமல் போய்விடும். மனது உடைந்து விட்டது என்று சொல்வார்கள். மனது உடைஞ்சினாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா உடம்பே வீணா போகும். ஆக அந்த வகையில இந்த மனதை எந்த நேரத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தளர்ச்சி அடையாம வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 2-3 பாயிண்ட் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம். ஒண்ணு இப்படி எல்லாம் நம்ம அடிக்கடி இப்படி சிந்திக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் எல்லாம் வினை பயனே என்ற அடிப்படையில எல்லாம் நன்மைக்கே, எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நல்லவரே தான், அவரவர் பாணிக்கு அவர் செய்கின்றார், நமக்கு என்ன, எல்லோரும் நல்லவரே என்ற ஒரு எண்ணம் வேண்டும். எல்லாம் நன்மைக்கே, எல்லோரும் நல்லவரே, இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் கடந்து போகும் என்ற இந்த 3 தாரக மந்திரங்களை ஒரு மனதில் ஏற்றி கொண்டால் அந்த மனம் நிச்சயமாக சலியாத மனமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதைத்தான் பற்ற அற்புதமாக சலியாத மனம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். 8வது பேராக அன்பு அகலாத மனைவியும். ரொம்ப முக்கியங்கிறது. மனைவிக்கு மட்டும் இல்ல, கணவனுக்கு மட்டும் இல்ல, மனைவிக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். பல உறவுகள் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் மகவுக்கு பல உறவுகள் இருக்கலாம். அத்தை, மாமா, நாத்தனார், நாத்தியார், பாட்டி, மருமகள், மருமகன், பையன், மகள், மகன் என பல உறவுகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த கணவனுக்கு மனைவி என்கின்ற உறவும், மனைவிக்கு கணவன் என்கின்ற உறவும் இருக்கு. அதை போல ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு உறவு இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரை இருவர் தான் இணைந்திருக்க போகின்றார்கள், வாழப் போகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்றார்கள். நான் சொல்றேன், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். இரண்டுக்குமே இரண்டும் போரும். ஆக இப்படி இந்த அன்பு அகலாத மனைவி சொல்லும் பொழுது ரொம்ப அதை பத்தி நம்ம பெருமைப்படலாம். இதைத்தான் இப்பெல்லாம் இந்த பாடல் பாடும்பொழுது இப்ப இருக்கிற நம்மளுடைய பெண் அடியார்கள்லாம் இதை கொஞ்சம் மாற்றி, இந்த வரி வரும்போது மாற்றி பாடுவார்கள். அன்பு அகலாத மனைவி என்பதை அன்பு அகலாத கணவன் என்று பாட நாம் பார்த்திருக்கின்றோம்.
ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கின்றது. எந்த அளவிற்கு அபிராமி பட்டருடைய பதிகத்தை உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமே நம்ம கண்டுகொள்ளலாம். அன்பு அகலாத மனைவி என்று பட்டர் அவர் நிலைக்கு பாடினாலும் அதை நம்முடைய அடியார்கள் மாற்றி அவர்கள் பாடும்பொழுது அன்பு அகலாத கணவனும் என்று பாடுகின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது சொன்னால் இந்த பாடலுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பதான் ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். நம்மளுடைய பெண்கள், நம்மளுடைய மனைவிமாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்வதற்கு, ஒரு நம்மளுடைய இந்தியாவிலிருந்து ஒரு தம்பதியர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, இங்கிலாந்து போயிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டுல அங்க இருக்கிற அந்த இங்கிலாந்து நாட்டை அவரு நீங்க எத்தனை வருஷமா கணவன் மனைவியா இருக்கீங்க, கல்யாணம் எத்தனை வருஷம் கேட்கிறாரு. 50 ஆண்டுகள் என்று சொல்கின்றார்கள். 50 ஆண்டுகளா? 50 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாகவே இருக்கின்றீர்கள் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். அங்க நிலைமை எல்லாம் வேற, அது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ கணவன் எத்தனையோ மனைவி இருக்கும். அது சொல்லிவிட்டு கடைசியாக அப்படியே வெரி குட்னு அந்த மனைவியிடம், இந்திய மனைவியிடம் அவர் கை கொடுக்க போகின்றார். அவர் கை கொடுக்காமல் கையை எடுத்து வணங்குகின்றார், கை கூப்புகின்றார். அப்பொழுது கேட்கின்றார், ஏன் உங்கள் மனைவிமாரெல்லாம் பெண்கள்லாம் கை கொடுக்க மாட்டார்களா? அது சாதாரண விஷயம் தானே என்று அவர் கேட்கின்றார். அந்த இங்கிலாந்துக்காரிடம், உங்கள் மகாராணி யாரிடமாவது கை கொடுத்திருக்கிறாரா என்று கேட்கின்றார். இல்ல, அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் மகாராணி அல்லவா, அவர் கை கொடுக்க மாட்டார். அப்படியா? எங்கள் நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் மனைவிமார்கள் அத்தனை பேரும் மகாராணிகளே, அவர்களும் கை கொடுக்க மாட்டார்கள், நாங்கள் அவர்களை மகாராணிகளைத்தான் பார்க்கின்றோம் என்று சொல்வதாக அந்த கதை முடிகின்றது. ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்று நமது நாட்டிலே கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாம் வாழ்கின்றது சொன்னால் அதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற அந்த மனைவி, அம்மா, தங்கை, அக்காள் என்ற அந்த பெண்மணிகள் தான் காணும் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அந்த வகையில அபிராமிப்பட்ட அன்பு அகலாத மனைவியும் என்கின்ற இந்த ஒரு பேர் இருக்கின்ற அல்லவா, அன்பு அகலாத மனைவி, அன்பு அகலாத கணவன் என்பது அற்புதமான ஒரு பேரு, அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பேரு என்பதை அவர் பறைசாற்றி இருக்கின்றார். அடுத்து 9வது பேராக தவறாத சந்தானமும். இது ரொம்ப முக்கியம். கல்யாண பிறகு ஆட்டோமேட்டிக்கா மனைவி அமைந்த பிறகு பெற வேண்டிய சந்தானம். சந்தானம் என்றால் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தவறாத சந்தானம் என்கின்றார். அதுல தவறாத சந்தானம், நல்ல குழந்தை. அப்ப என்னன்னாக்க எதிலையுமே தவறாத குழந்தை, பண்பு தவறாத, பாதை தவறாத, கலாச்சாரம் தவறாத, குடும்ப பெருமை தவறாத, பெற்றோர்கள் மனம் கோணாத ஒரு குழந்தையாக, சந்தானமாக, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அபிராமியை பற்றி அன்றே சொல்லிவிட்டார். அதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா, அதை அன்றே அபிராமி பட்ட தவறாத சந்தானம் என்று சொல்லி அந்த பேற்றை அவ்வளவு பெருமையாக சொல்லுகின்றார். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஜோக்கு. ஒருத்தர் ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டை தேடிட்டு வீட்டுக்கு, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இல்ல, அவங்க ஃப்ரெண்டு அப்பா தான் இருக்காரு. அவர் கேட்கிறாரு, எங்க அந்த பையன் எங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ராமன் எங்கன்னு கேட்கிறாரு. ராமனா, அந்த மாடு எங்க போயிருக்கே தெரியலன்றாரு அப்பா. என்ன சொல்றாரு? அந்த மாடு எங்க போயிருக்கே தெரியலங்கிறாரு. அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே சொல்லிட்டு சத்தம் போடா வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்துடுறான், பையன் வீட்டுக்கு வரான். பையன் வீட்டுக்கு வந்த பிறகு, என் பையனை தேட்டு யாராவது என்னுடைய ஃப்ரெண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டா, உன்னை தேட்டு இப்பதான் ஒரு எருவு மாடு வந்துட்டு போயிருக்குன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் ஜோக்கா ஒண்ணு இருக்கலாம் மொழி, ஆனா இது பெரும்பாலும் யார் வீட்டில் நிகழாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஆக தவறாத சந்தானம் என்பது கட்டாயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்புமுனை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க குழந்தை பேரெடுத்து காப்பாற்றிய குடும்பங்கள் நிறைய உண்டு. அந்த வகையில் அந்த தவறாத சந்தானம் என்பது நாம் மகிழக்கூடிய ஒன்று. அந்த வகையில் அபிராமி அந்த பேரு அற்புதமான ஒரு பேரு. அடுத்து 10வது பேராக தாழாத கீர்த்தியும். கீர்த்தி என்றால் புகழ், என்றைக்கும் பெருமைக்கூடிய புகழ். தாழாத என்று சொன்னால் பெற்ற புகழ் மங்கி விடாமல், கீழே விழுந்து விடாமல், அதை மேலும் மேலும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு புகழ் தான் தாழாத கீர்த்தி. குறைவுபடாத புகழ், கலங்கப்பட்டு விடாத புகழ் என்று சொல்லலாம். ஒரு பாடல் இருக்கிறதா, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் ஒரு பாடல் இருக்கு. அதன்படி புகழ் என்பது ஒரு தாழாத கீர்த்தியாக இருக்க வேண்டும். ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புறேன். நம்மளுடைய A.R. ரஹ்மான் 2 ஆஸ்கர் அவார்டை பெற்றார். அந்த 2 ஆஸ்கர் அவார்டை பெறும் பொழுது அந்த 81வது ஆஸ்கர் அவார்டுல ஒரு ஸ்லம்டாக் மில்லியன் என்ற படத்துல சிறந்த பின்னணி இசை, சிறந்த பாடல் இரண்டுக்குமாக சேர்ந்து 2 ஆஸ்கார் விருதை அமெரிக்காவில் போய் வாங்குறாரு.
அப்படி அந்த 2 ஆஸ்கார் அவார்டை வாங்கி 2 கையிலையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மிகவும் பவ்யமாக கண்ணியமாக, எல்லா புகழும் இறைவனுக்கே. அவர் சொன்ன அவ்வளவு புகழின் உச்சத்தில் இருக்கும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த புகழ் வரும்பொழுது கூட கொஞ்சம் கூட அடக்கமாக இருந்து ஆடம்பரத்தை காட்டிக்கொள்ளாமல், தற்பெருமை கொள்ளாமல், மிகவும் அடக்கமாக அமைதியாக இருக்கும்போது அது தாழாத கீர்த்தியாக மாறுகின்றது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த வகையில் மற்றவருடைய அந்த 10வது பேரான தாழாத கீர்த்தியும் ஒரு அற்புதமான ஒரு பேரு. அடுத்தது மாறாத வார்த்தை. 11வது பேர் வந்து மாறாத வார்த்தை. சொன்ன சொல்லில் இருந்து தவறாத மெய்மை சொல். மாறாத வார்த்தைனா மெய்மை சொல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அழகான தமிழ்ல மெய்மை சொல். மனுஷன்னா வார்த்தை முக்கியம் அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி பாரதி பாடல்ல. அதான் வார்த்தை. மாறாத வார்த்தை. வார்த்தை மீறக்கூடாது, வார்த்தை மாறக்கூடாது என்பதுதான் இந்த பேர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். அந்த வகையில் பட்டர் 16வது பேராக மாறாத வார்த்தை என்று சொல்லி வார்த்தைக்கு வாக்குக்கு முக்கியம் தருகின்றார். 12வது பேராக தடைகள் வாராத கொடையும். ரொம்ப முக்கியம் அது. இன்னைக்கு வந்து ஔவையார் கூட கொடை செய்யணும்னு சொல்லும்போது ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க, அறம் செய்யின்னு சொல்லல. விரும்பினாலே அது நடக்கும் நிச்சயமாக. எந்த ஒரு செய்திக்கும் இச்சை தான் முக்கியம். இச்சை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தடைகள் வாராத கொடைன்னா கொடைகள் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அதற்கு தடைகள் இல்லாம இருக்கணும். அதாவது கொடை பண்ணும்போது தடை வரக்கூடாது, கொடுத்த கொடைக்கும் தடை வரக்கூடாது. அதுதான் தடைகள் வாராத கொடையும். கொடுக்கின்ற கொடைக்கு எந்த குந்தகமும் கூடாது. கொடுக்கின்ற மனது வந்த பிறகு அதை கொடுக்க முடியாத நிலை வந்து விடக்கூடாது. கொடுக்கணும்னு நினைக்கிறான், கொடுக்கும் பொழுது அதற்கு அந்த நிலைமைக்கு அந்த நினைவிற்கு ஒரு குந்தகம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு நான் இது எப்படி இன்னும் விளக்கலாம்னு சொன்னாக்க, கர்ணன் வந்து தெரியும் உங்களுக்கு, கொடையாளி. கர்ணன் ஒரு முறை ஒரு குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கின்றார். பக்கத்துல வந்து காவலுக்காக மெய்க்காவலர் நிற்கிறாங்க. ஒரு அமைச்சரும் கூட இருக்கின்றாரு. அவர் குளிக்கும் போது அவருடைய கர்ணனுக்கு இடக்கை பக்கத்துல ஒரு தங்க கிண்ணம் இருக்கின்றது. அது தங்க கிண்ணம் இருக்கிறது. அங்கு ஒரு நேரம் ஒரு அந்தனர் வருகின்றார். அந்தனர் வந்து ஐயா எனக்கு ஏதாவது தானம் தர்மம் செய்ய முடியும் என்று கர்ணனிடம் கேட்கின்றார். உடனே கர்ணன் என்ன பண்ணுகின்றார், அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அந்த அந்தனரிடம் கொடுக்கின்றார். அது வந்து இடது பக்கமாக இருப்பதால் இடது கையால் எடுத்து கொடுக்கிறார். உடனே அமைச்சருக்கு என்ன நம்முடைய அரசர் தவறு செய்கின்றாரே, இடது கையால் தானம் செய்கின்றாரே தவறு என்று சொல்லி அதை தடுக்க போகின்றார். அப்பொழுது கர்ணன் சொல்கின்றார், வேண்டாம், நான் இப்படியே கொடுத்து விடுகின்றேன் என்றால் நான் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பதற்குள் அந்த ஒரு சிறிய நேரத்திற்குள் என் மனது கூட மாறிவிடலாம், கொடுக்க வேண்டாம் என்று. வாங்குபவர் கூட அதை வாங்க வேண்டாம் என்று அவர் மனதும் மாறிவிடலாம். இந்த குறுகிய காலத்தில் கூட இந்த கொடை கொடுக்கின்ற நிலைமை மாறக்கூடாது என்பதாக நான் அப்படியே கொடுத்து விடுகின்றேன் என்று கர்ணன் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் வரலாறு சொல்லப்படுகின்றது. கர்ணனை பற்றி தெரியும் என்ன. ஆக செய் புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தவர் கர்ணன். அது வினைத்தொகை, செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு தடைகள் வாராத கொடையத்தான் நம்முடைய பட்டர் வேண்டுகின்றார். 13வது பேராக தொலையாத நிதியமும். செலவிட குறையாத செல்வம். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு செல்வம் வந்து அதை செலவிட குறைந்தான போகும், எப்படி குறையாம இருக்க முடியும்? நல்ல நெறியில் ஈட்டிய செல்வம் அறநெறிக்காக செலவு செய்யப்படும் போது அது குறையாது என்பதுதான் இதில் அடங்கியிருக்கின்ற ஒரு தாத்பரியம். கொடை செய்யும் பொழுது நல்ல நெறிகளைய உடைய ஒரு செயலால ஈட்டிய அந்த செல்வங்கள் இருக்கின்றனவா, செல்ல செய்ய மேலும் மேலும் பெருகும், அது குறையாது. இப்ப வேண்டாம், கொடையை பத்தி பேசுறோம். இப்ப வந்து ஒருவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? நார்மலா நாட்டுல நாமளே சொல்லுவேன், ஒருவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒருவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் சொன்னால், அந்த பணம் உன்னை காப்பாற்றும் வரை அந்த பணம் உனக்கு தேவை. பணம் உன்னை காப்பாற்றும் வரை அந்த பணம் உனக்கு தேவை. ஆனால் அதிக பணம் வைத்துக்கொண்டு அந்த பணத்தை நீ காப்பாற்றுகின்ற நிலை வரும்போது அந்த பணம் உனக்கு தேவையில்லை. இதுதான் பணத்தின் வளத்தின் செல்வத்தின் அளவுகோல். அந்த வகையில் தொலையாத நிதியமும், தொலைந்து போகாத நல்ல நிலையில் ஈட்டிய நிதியம் வேண்டும் என்று அபிராமி பற்ற அன்றே வேண்டுகின்றார். எல்லாவற்றுக்கும் பாருங்க எவ்வளவு ஒரு இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு ஒரு அடைமொழி கூட சொல்றாங்க. அடுத்து 14வது பேராக கோணாத கோலும். கோணாத கோலுனாக இது அரசர்களுக்காக, அந்த காலத்துல அரசர்கள் இருந்ததால அரசர்களுக்காக சொல்லப்பட்டது. அறநெறியில் இருந்து மாறாத
கோணாது என்று சொன்னால் அறநெறியிலிருந்து மாறாத. ஒரு நிமிஷம். இருந்த அரசர்கள் எல்லாம் தன்னுடைய அறநெறியிலிருந்து கொஞ்சம் கூட பிறடாமல் நீதி நெறிபாலம் செய்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அதுக்கு நம்மளுடைய மன்னிதி சோழனே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய கண்ணன் கோவலன் கண்ணகியுடைய அந்த காவியத்துல யானோ அரசன் யானே கல்வன் கண்ணகி மதுரை எரித்தாள் என்றெல்லாம் நிறைய படித்திருக்கிறோம். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு நெறிமுறை வேணும், சரியான நெறிமுறை வேணும் என்பதைதான் இங்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அதுதான் கோணாத கோலம். இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது நேர்மையாக, நிம்மதியாக, நியாயமாக, நீதியாக செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த கோணாத கோலும் என்பது இப்போது நாம் அப்படியே மாற்றி இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். ஆக செயலிலே ஒரு நெறிமுறை வேண்டும், நியதி வேண்டும், ஒரு தர்மம் வேண்டும், அதர்மத்தை கலக்கக்கூடாது. அந்த வாரியார் ஒரு மளிகை கடை திறக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க போனப்ப அவரு மளிகை கடைக்காரர் கேட்கிறாரா, ஐயா நீங்க நிறைய படங்கள் இருக்கு, எந்த படத்தை நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டாரு. எந்த படம் திறக்க போறீங்கன்னு. எந்த படத்தை வேணாலும் திறக்கிறேன், ஆனா கடையில மட்டும் கலப்படம் மட்டும் செஞ்சிடாத சொன்னதாக சொல்லுவாங்க வாரியாரை பத்தி சொல்லும்போது. ஆக அந்த வகையில கோணாத கோல் என்பது இந்த காலத்திற்கு நான் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் ஒரு பேராக, அதையும் ஒரு பெரும் பேராக அபிராமி பட்டர் வேண்டுகின்றார் சொன்னால் அவருடைய அந்த துல்லியமாக வருங்காலத்தை கணித்துகின்ற அந்த அறிவு எப்படி இருக்கு என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து 15வது பேராக ஒரு துன்பமில்லாத வாழ்வும். எல்லாம் கேட்டாச்சு, கல்வி கேட்டாச்சு, செல்வம் கேட்டாச்சு, சந்தானம் கேட்டாச்சு, நல்ல மனைவி, நல்ல கணவன் எல்லாம் கேட்டு கடைசியில கோணாத கோலும் கோட்ட பிறகும் யாருக்காவது துன்பம் வந்துருமா? ஆனாலும் இங்க பட்டர் கேட்கிறாரு ஒரு துன்பமில்லாத வாழ்வும். இதற்கு பிறகும் இந்த 14 அற்புதமான பேர்கள் கிடைத்த பிறகும் துன்பம் வருமா என்றால் வரும். அதுதான் வினை பயன். அங்கதான் நிற்கிறார் நம்முடைய பட்டர் அவர்கள், அபிராமி பட்டர். ஒரு துன்பமில்லாத வாழ்வும் கல்வியில் துவங்கி கோணாத கோல் வரை 14 பேர்களை வேண்டிய அந்த அபிராமி பட்டர் 15வது பேராக ஒரு துன்பமில்லாத வாழ்வும் என்று கேட்கின்றார். ஏன்? எல்லாவற்றிற்கும் மேலாக சைவ சித்தாந்த கொள்கைப்படி வினை பயன் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்த வினை பயன் யாரை விடும், யாரை விட்டது? அதான் சொல்றாருல்ல, சொல்றோம்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்கின்ற காலையிலே ஒருத்தனுக்கு தீமை செய்தானால் தமக்கு இன்னா நமக்கு அதே துன்பம் பிற்பகல் வரும் சொல்ல தானே வருன்ற. நம்ம கேட்க வேண்டாம், அது தானே வரும். அதான் அந்த திருக்குறளுடைய மகிமை. அப்படிப்பட்ட அந்த வினை பயன் என்பது இல்லாமல் என்னை காப்பாற்றுவாயாக, அந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அம்மையிடம் வேண்டிக் கொள்கின்றார். அந்த வினை பயனிலிருந்து விடுபடவே அம்மையை வேண்டுகின்றார். நிச்சயமாக இந்த 14 பேர்களும் பெற்று அற்புதமாக வாழ்க்கையை நடத்துகின்ற ஒருவருக்கு நிச்சயமாக அந்த வினையெல்லாம் தீர்ந்து போகும். மலை போல் வருகின்ற அந்த சோதனை எல்லாம் பனி போல் விலகிவிடும் என்பதுதான் இந்த வேண்டுதலுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இதற்கு மீண்டும் நான் வாரியார்கிட்டே போறேன். வாரியார் கேட்கிறாரு, எப்படிங்க ஏன் இந்த சஞ்சீத வினை, இந்த வினைகள்லாம் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் தீரும்னா, தீருமப்பா. வாரியார் சொல்றாரு, ஒருத்தன் ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்கு போறான். 14 வருடங்கிறது ஆயுள் தண்டனை. சமயத்துல 12 வருஷத்துல 11 வருஷத்துல விடுதலை வந்துடுறானே ஏன்? அங்கு அவன் நடந்துகின்ற நன்னடத்தை காரணமாக அவன் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் உண்மையே விடுதலை செய்யப்படுகின்றான். ஏன்? அவன் நன்னடத்தை விதிகளின் காரணமாக அவன் அங்கு செய்கின்ற நல்ல நடத்தைகளால அவன் விடுதலையாகி வருகின்றான் முன்னாடியே. அதே போலத்தான் நீயும் வினைகள் நிறைய இருந்தாலும் நீ சிவனையே வேண்டி அம்மையே வேண்டி இந்த பேர்கள் எல்லாம் பெற்று அற்புதமாக அருமையாக சிறப்பாக சீராக வாழ்க்கை நடத்தும் பொழுது உன்னுடைய வினைகளும் தானாக மறையும். வினைகளை எப்படி வந்திப்பாட்டிக்கு சிவன் வந்திப்பாட்டி வினைகள் எல்லாம் பிட்டிலேருந்து எடுத்துக்கொண்டாரோ, பிட்டு உதிர்ந்த பிட்டுக்களை உண்டு எடுத்துக்கொண்டாரோ, அதே போல் நம்முடைய வினைகளும் தீரும் என்பதற்காகத்தான் துன்பமில்லாத வாழும் என்ற அந்த வேண்டுகோளை, அந்த பேரை வேண்டுதலாக வைக்கின்றார் அபிராமி பட்டர். இறுதியாக 16வது பேர் துய்யனின் பாதத்தில் அன்பும். ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. எல்லாம் வேண்டிட்டாரு. யார்கிட்ட வேண்டாரு? அம்மையிடம் வேண்டுகின்றார். உருகி உருகி வேண்டுகின்றார். அவர் வேண்டாத விஷயமே இல்லை.
இருந்தாலும் பாருங்க, கடைசியில துயனின் பாதத்தில் அன்பும். இறுதியாக எல்லாம் கிடைச்சா கூட எனக்கு போராதப்பா, அதனால எந்த பலனும் இல்லை. இறுதியாக இறை அன்பு பற்றி சொல்லுகின்றார், உருகி உருகி பாடுகின்றார். இங்கு அன்பு என்பதை, துயரின் பாதத்தில் அன்பு என்பதை தூய பக்தி என்று கொள்ள வேண்டும். இந்த 16வது பேரை வேண்டித்தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தருகின்றார். பேரெல்லாம் பெரிய பேர் இறை பக்தி தான் என்பதை அவர் இங்கு மெய்ப்பிக்கின்றார், அனைவருக்கும் உணர்விக்கின்றார். கல்வியில் துவங்கி இறை பக்தியில் 16 பேர்களையும் முடிக்கின்றார். திருவள்ளுவர் கூட சொல்லிருக்காரு, அற்புதமா சொல்லிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கற்றதனால் ஆயபயன் என்கொல் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின். கல்வியை கற்று 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 அதனால என்ன பலன்? கற்றால் மட்டும் போருமா? ஒரு பலன் கிடையாது. எல்லாத்தை விட அந்த வால் அறிவன் இறைவனுடைய தாள்களை தொழுது அவனுடைய அன்பை பெறாவிட்டால் கல்வி கற்றதால் பலன் ஏதும் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வள்ளுவருடைய வாக்கைத்தான் நமது பட்டர் கலையாத கல்வியில் ஆரம்பித்து 16வது பேராக துயரின் பாதத்தில் அன்பு வேண்டும் என்று அந்த முடிக்கின்றார். அந்த அன்பு கிடைத்து விட்டால் கலையாத கல்வியிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேர்களும் கிடைத்து என்னுடைய வாழ்க்கை மிகவும் திருப்தியாகும், சுயமாகும், நிறைவடையும், பேரடையும், சிறந்த பொறுப்பு கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்றெல்லாம் அவர் மிக மிக அற்புதமாக அங்கு சொல்லுகின்றார். ஆக எல்லாவற்றிலும் கடைசியாக அவர் வேண்டும் துயரின் பாதத்தில் அன்பு, இறைவனுடைய அன்புதான் கடைசியில முக்கியம் அங்கு வந்து முடிக்கின்றார். குறிப்பாக அம்மையினுடைய அன்பு கிடைத்து விட்டால் போதும். அபிராமி அம்மையுடைய அந்த திரு பாதங்களை நாம் வணங்கி அந்த அம்மையுடைய பேர் நமக்கு கிடைத்து விட்டால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த 16 பேர்களிலேயும் கலையாத கல்வி என்று சொல்லி துயரின் பாதத்தில் அன்பும் என்று அழகாக சொல்லி முடிக்கின்றார். இந்த 16 பேர்களையும் பெறுகின்ற ஒருவன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும். இந்த நேரத்தில் இந்த அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் ஊரெல்லாம் உலகெல்லாம் தெரு தெருவாக ஒவ்வொரு கோவிலும் அம்மை குடியிருக்கின்ற கோவிலெல்லாம் விழாக்கோலம் பூண்டு ஆடி மாதத்தில் அம்மைக்கு ஊழ் ஊற்றி காவடி ஆட்டம் எடுத்து கரகாட்டம் எடுத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அம்மனிடம் நாம் அருள் வேண்டி இருக்கின்ற இந்த பேர் மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க மணிவாசகர் கூட முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? என்ன ஃபர்ஸ்ட் சிவபுராணத்துல ஸ்டார்ட் பண்றாரு, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பித்து சிவாய நம என பெற்றேன்னு ஒரு இடத்துல முடிக்கிறாரு. நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்து சிவாய நம பெற்றேன், வேறு யாரு கிடையாது, ஆறாத இன்பம் பெருகும் மலை என்கிறாரு சிவபெருமான. பேராது ஓடும் பெரிய ஆறுங்கிற கருணை பேராறு என்கின்றார் சிவபெருமான. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான்ங்கிறாரு சிவபெருமான. இவரு போய் கேட்கல, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான்னு பெருமான பாடுறாரு யாரு? மணிவாசகர். ஆக்சுவலா கடைசியில என்ன பண்றாரு? யார் பெறுவார் அச்சோவே எனக்கு கிடைச்சிட்டுங்கிறாரு. எல்லாம் நிறைஞ்சு விட்டேன், 32 வயது வரைக்கும் தான் இருப்பேன்றத எல்லா பெரும் பெற்று இழைத்தேன் எம்பெருமான் உன் திருவடியில் கண்டின்றி விடுவிட்டேன்னு 32வது அடிகள்ல சிவபுராணத்துல சொல்றாரு. ஸோ எல்லாம் என்ன கடைசியில எல்லாமே இறைவனோடு நாம் கலக்க வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இறைவனுடைய பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டும். அம்மையுடைய பேரின்பம், சிவபெருமானுடைய பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்திற்காகத்தான் நாம் எல்லோரும் பெருமானை வணங்குகின்றோம். நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், நல்ல முறையில் வாழ்க்கையை அமைக்க சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த அபிராமி பட்டரும் அபிராமி அம்மையும் என்ற இந்த அற்புதமான அந்த ஒரு விளக்கம், அந்த ஒரு பாடல், கலையாத கல்வி என்ற அந்த பாடல், தனம் தரும் கல்வி தருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல், அபிராமி பட்ட இந்த வரலாறு, மெய் சிலிர்க்க வைக்கின்ற அந்த வரலாறு, இவையெல்லாம் நம்மை ஒரு ஒருங்கு நிலைக்கு, நம்மை ஒரு ஒருமுக நிலைக்கு, இறைவனோடு சேர்கின்ற ஒரு ஆயத்த நிலைக்கு, இறை பணியே எல்லாம் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காப்பியங்கள், ஒரு வரலாறுகள், ஒரு சரித்திரங்கள். இந்த வகையில முதல்ல நான் சொன்னபடியே இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் வர முடியாது என்பதால் தான் ஒவ்வொரு வீட்டிற்கும் அம்மாவை அனுப்பி வைத்தாக சொல்லிக் கொள்வார்கள். அப்படி
இறைவன் அம்மாவை அனுப்பி வைக்கும் பொழுது அம்மை நம்மோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் அம்மை குடியிருந்து கொண்டு இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பேற்றை, மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நமக்கெல்லாம் படைத்து நம்மோடு இருந்து கொண்டு நம்ம எல்லாம் குவிக்கின்ற ஒரு நிலையை எழுதுகின்ற அந்த ஒரு அற்புதமான பணியில நாம் கண்டு மெய்சிலித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் நிறைய சொல்லலாம், கிட்டத்தட்ட நேரம் ஆகிவிட்டது நினைக்கின்றேன். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வகையில இந்த அபிராமி பட்டர் வேண்டிய 16 பேர்கள், அந்த தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேண்டிய 16 பேர்கள் தான். அவர் அருளி அல்ல, அவர் வேண்டிய பேர்கள். அபிராமி அம்மையிடம் அந்த நிலவு ஒளியை பார்த்த பிறகு அவர் மனதில் எழுகின்ற அந்த புலகாங்கிதம், பக்தி பரவசம் பீரிட எழுதிய அந்த பாடல் தான் நிறைய. அந்த 2 பதிகத்தில் இருக்கின்ற 22 பாடலுமே அற்புதமான பாடல்கள். அந்த 22 பதிக பாடல் நான் படித்து ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றேன். அதுல முதல் பாடல், இந்த கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கபடு பாரத நட்பு என்ற பாடலுக்கு ஈடு இணை அதுல எல்லாத்தையும் அடைக்கிறாரு. வாழ்க்கையின் தத்துவத்தையே கொண்டு சொல்றாரு. திருமூலர் சொன்னார் பாருங்க, ஒரு ஒரு பாடல்ல அந்த யாக்கை நிலையாமைங்கிற வந்து அந்த ஒரு பதில அத்தியாயத்துல சொல்றாரு. என்ன பாடல் அது? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஒரு மனிதன் இறந்து விட்டா என்ன செய்வாங்களாம்? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க எழுதிட்டு பேரை நீக்கி பிணவென்று பெயரிட்டு அந்த சுடுகாடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு நீரில் மூழ்கி நினைப்பின்றி ஒழிந்தீர்களே என்று முடிப்பார் திருமந்திரத்துல திருவள்ளுவர். சூரையான் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டில் கொண்டு சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களே, நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களே என்று முடிப்பார் அந்த பாடல்ல. அதுதான் கடைசியில் ஆக போகிறது. அதெல்லாம் மீறி அம்மையுடைய அருள் நமக்கு கிடைத்தால், சிவனுடைய அருள் நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக அந்த நிலை மாறும். நம்மையும் ஒரு பொருளாக இந்த உலகம் மதிக்கும். நாமும் உயிர் பெறுவோம், நாமும் சிறப்பாக வாழ்வோம், நம்முடைய சந்ததிகளும் நல்ல முறையில் வாழும். அந்த வகையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு நம்மையெல்லாம் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிறைவோடு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரத்தில் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த பிரேமாம் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும், இதுவரை நான் செய்த அந்த சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்த அல்லது எப்படி நீங்க உணர்ந்து தெரியவில்லை உங்களுக்கும், இதில் ஏதேனும் குறையிருந்தால் அதை என் பாலும், நிறையிருந்தால் சிவபெருமான் பாலும் தள்ளி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப டைம் தெரியல. அருமையான ஒரு கருத்துங்கய்யா. அந்த லதாமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. லதாமா மைக் ஆஃப். அதாவது ஒரு நல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டுமா? பண்ணிக்கங்கய்யா. நேரம் சரியா இருந்தா ரொம்ப டைம் வச்சனா தெரியல எனக்கு. இல்ல பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல, ஒண்ணும் தவறு இல்லைங்கய்யா. அதாவது நம்ம வந்து அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அபிராம பட்டருடைய வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம அவர் சொன்ன அந்த கருத்துக்கு உள்ள போகலாம். அதனால அவர் வரலாறு எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. அப்பயும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் 16 பேருக்குன்னு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அருமையான எடுத்து கொடுத்தீங்க. அபிராமப்பட்டர் யாரு, அந்த அந்த வரலாறுடைய அந்த கோயிலுடைய திருக்கடவுர் பெருமானுடைய வரலாறு எடுத்து சொன்னீங்க. ஏன் யமதர்மன் அந்த பாசக்கயிறை வீசுறாரு அப்படின்ற அந்த கருத்து எடுத்து சொன்னீங்க இல்லையா? பெருமான் நம்ம கட்டி பிடிச்சிட்டு அவனே சரணடைஞ்சிட்டா ஒண்ணும் பண்ணாது நம்மள அவன் அப்படின்ற அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. குங்குளிய கலைய நாயனாருடைய அவதார தலம், அவருடைய பெருமையை எடுத்து சொன்னீங்க. அபிராமப்பட்டு எப்படி தோன்றாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, சுப்பிரமணிய பட்டர் என்று விளக்கம். அவர் பஞ்சாங்க வாசிப்பது மட்டும் இல்லாம பல இறைவனையே அம்பிகையே நினைத்து வழிபாடு செய்வாங்க. அம்பியாவே ஜோதி உருவமாக வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா எப்படி வணங்குவாராம், பாதாதி கேசமா வணங்குவாராம். அம்மாவை அந்த திருமுடியில இருந்து அவர் பாதம் வரைக்கும் அம்மாவுடைய அங்கங்கமா பாடல் புனைவாராம். அதனாலதான் அந்த அபிராமி அதுல அந்த பாடல் வரும்.
ஒவ்வொன்னா புனைந்து 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 பாடுவாராம். அம்மாவுடைய அந்த பாசாங்குசம், கையில என்ன இருக்கு, அவங்க என்ன இருக்கிறாங்க, இடை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் பாதாதி கேசமாவே வர்ணிப்பாரு. அந்த மாதிரி பித்து, அந்த அம்பிகை மேல பித்தாவே இருந்தாரு. அதான் பித்து அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரே வச்சிருந்தாங்க. அவர் பரம பித்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி அவர் பரம பித்தர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் எல்லா பெண்களையும் அவங்க விழுந்து விழுந்து வணங்குவாராம். ஏன்னா அவர் அந்த அம்பிகையை பாக்குறதெல்லாம் அந்த அம்பா எந்த பெண்கள் கோயிலுக்கு வழிபாடு வந்தா கூட அவங்களை விழுந்து விழுந்து வணங்குவாராம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்பிகையை உணர்ந்து உழுது எல்லா பெண்களும் எப்படி வந்து நம்ம இறைவனை எப்படி சொல்றோமே எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறோம்ன்றோம்ல, அந்த மாதிரி அவர் வந்து எல்லாமே அவர் விட்டு நீங்கி பெரும்பானிய அம்பிகையை தான் எல்லாமே தெய்வமா வழிபாடு பண்ணாரு. அந்த கருத்து அது அடியன் சொல்ல விருப்பப்பட்டேன். அந்த அளவுக்கு சிறப்பா அவர் வந்து பஞ்சாங்க வாசியத்துல அம்பிகை பத்தி நிறைய பாடி புகழ் பாடி நிறைய பதிகம்லாம் அவர் புனைந்து இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஐயா வந்து ராஜா வராரு, சரபோஜ மன்னர் வர்றதுக்குள்ள அவரு எங்கேயோ ஒரு மூதாதருக்குலாம் இந்த அமாவாசைப்ப திதி கொடுக்க வந்தாரு. அப்ப இந்த கோயிலையும் தரிசனம் பண்ண வரக்குள்ள அவரு வந்து எல்லாரும் அவர் வணங்குறாங்க, ஒதுங்குறாரு, போறதுக்கு வழி கொடுக்குறாங்க, வணங்குறாங்க. ஆனா இவர் மட்டும் வணங்கல. என்னன்னா ஒரு அம்பிகையினுடைய அந்த அருள் ஜோதியாவே அந்த அங்கங்கம் எல்லாம் ரசிச்சு பாடிட்டு இருக்குள்ள அந்த ஒளி அந்த ஒரு ஆபரணத்தோட ஒளி எப்படி இருக்கான், அப்படியே அம்பிகையினுடைய ஜெக ஜோதியாவே அவருக்கு காட்சி கொடுத்ததான். அதனால அந்த அம்மாவே நினைச்சு அவர் வழிபாடு பண்ணுங்க. ராஜா வந்து அதை கவனிக்கல, போகல. இப்ப ராஜா வந்து அவர் திருநீரை பார்த்து மன்னித்து விடுறாரு. ஏன்னா அவர் திருநீரு அவருடைய இதுல ருத்ராட்சி அணிது அவருடைய கோலத்தை பார்த்து ஒரு சிவகோலத்திலே இருக்கிறதுனால அவர் வந்து தவறா எடுத்துக்கல. இருந்தாலும் அவங்க மற்ற அடியார்கள் சொல்றதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ண, சரி இவரு கொஞ்சம் கிட்டதான் போய் பார்ப்பேன்னு கேட்கிறாருன்ற கதையெல்லாம் சொன்னீங்க. கேட்டதா இன்னைக்கு அமாவாசை திதி, எந்த நேரம் எப்ப முடியுதுலாம் கேட்கக்குள்ளதான் அவர் சொல்லி இன்னைக்கு அமாவாசை இல்லது பௌர்ணமி திதி அப்படின்னு. ஏன்னா அம்பிகை அப்படி ரசிச்சுட்டு இருக்காரு. அந்த பௌர்ணமி மாதிரி ஜோதியா ரசிச்சுட்டு இருக்குல்ல அவர் பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா எல்லாரும் சொன்னாரு படம் இனி பௌர்ணமியா, இவரை வந்து தண்டிக்க தக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு. இருந்தாலும் அன்னைக்கு இதுல ஏத்துறாங்க. அந்த சினிமால காட்டுற பாடெல்லாம் அழகா எடுத்து கொடுத்து ஏத்தனா கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த 100 பொறி இல்லையா ஒளிப்பிழம்பாய் அந்த மூழ்கி திருத்த அபிராமப்பட்டு அமாவாசை இல்ல அந்த பௌர்ணமி நிலவுதான் நீங்க வரும் என்று சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, தீக்குழிக்க மன்னர் உத்தரவிட்டனால தீக்குழிக்கு நடுவாக 100 பொறிகள் கொண்ட பெரிய உரி ஒன்று கட்டி தொங்க விட்டாரு. முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா சூரியம்லாம் அஸ்தமாயிடுது, அந்த உரியில ஏறி உக்காந்துடுறாரு. உக்காந்து ஓலைச்சுடியும் பேனாம நான் சொல்றேன் ஓலைச்சுடி எடுத்தானே எடுத்துன்னு போயிரு. அங்க போய் பாட்டு பாடுறது. முதல்ல தாரமர் கொண்டு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த 679 பாடத்தான் அவருக்கு அருள் புரியுறாங்க அம்மா. ஏன்னா அவர் ரசிக்கிறாங்க அம்மா, அவர் பாடல ஒவ்வொன்னா ரசிக்கிறாங்க. அந்த 79 பாடல தான் ஐயா வந்து அம்மா வந்து தன்னுடைய கம்மலை அந்த என்ன சொல்றது தடாங்கம் சொல்லும்ல அந்த கம்மலை அவுத்து போடுறாங்க. அப்பதான் அந்த பௌர்ணமி நிலவு வருது. அதுக்கப்புறம் போய் ராஜா கேள்விப்பட்டு வந்து அவர் வணங்குறாரு. அதுக்கப்புறம் மீதி பாடல அவர் புனைந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுவும் இல்லாத அந்த 5 ஊருடைய நிலம் 5 ஊரோட நிலங்களை செப்பு பட்டயம் எழுதி கொடுத்தாருன்னு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த செப்பு பட்டயம் இன்னும் கோயில இருக்கு அப்படின்ற விளக்கம் எங்களுக்கு புதுமையான ஒரு தகவலா கிடைச்சது. ரொம்ப அருமையான கருத்து எடுத்து கொடுத்தீங்க. இந்த கலையாத கல்வின்ற 16 பேர் என்னென்ன அப்படின்றத நீங்க உண்மையா ஆழ்ந்த ஒரு கருத்து எடுத்து கொடுத்திருக்காங்க. எந்த நேரத்திலையும் அந்த கல்வி வந்து மறந்து போகக்கூடாது. இதுல வந்து அடியனுடைய கருத்து என்னன்னா அந்த நம்ம வந்து எப்பவுமே இறந்து போயிடுவோம். நம்ம சிவா அந்த இறக்க போற நேரத்தை கூட அந்த மந்திரம் மறக்க கூடாதான். எது மறந்தாலும் மறக்கலாமா, அந்த பஞ்சாட்சர மந்திரம் மறக்க கூடாது. அதனால அந்த கல்வி வந்து நிலைபெயரா இருக்கணும். நம்ம படிச்ச கல்வி எப்பயும் நிலைபெயரா இருக்கணும். வயதாக நமக்கு எல்லாம் மறந்து போயிடும் இல்லையா, அந்த மறக்காம இருக்கணுமா. அந்த என்ன மறக்காம இருக்கணும்னா நம்ம கலையாத கல்வின்றோம். அந்த அம்பிகையுடைய நாமம் மறக்காம இருக்கணுமா. எந்த நேரமும் அவங்களே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நாமம் நம்ம சிவபுராண பஞ்சாட்சரம் மறக்க கூடாதான். எந்த துன்பம் வந்தாலும் மறக்காம இருக்கணுமா. அதனாலதான் அந்த கலையாத கல்வியும்னு எந்த நேரத்திலும் மறந்து போகணும் அப்படின்னு அல்ல குறைய கல்வி குற்றமற்ற கல்வியா இருக்கணும். அதன்படியே நிற்க வேண்டிய திருக்குறளையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையான ஒரு கருத்து. அதுவும் இல்லாத நெடில் எழுத்து கிடையாது. திருக்குறள்ல கற்க கசிந்த பாடல்ல அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிவாய நம்ம. 2வது வந்து குறையாத வயது. அந்த குறையாத வயது நம்ம ஆயுள் மட்டும்தான் சொல்றோம். அந்த ஆயுள் வந்து என்னன்னா நீண்ட ஆயுளா இருக்கணும். என்ன ஆயுள் நீண்ட தீக்காலம் இல்லாம இருக்கணும். அந்த ஆயுள் வந்து என்னன்னா அந்த பெருமானுடைய நிலை பெரும் புகழோடய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். எந்த நேரமும் அதையே நினைச்சிட்டு இருக்கணும். அந்த அபிராம அந்த அதையே நினைச்சிருக்கணும். அந்த புகழ் தான் அந்த ஆயுள் தான் நமக்கு இந்த இடத்துல சொல்றாரு அவரு. ஆயுள் நீண்ட ஆயுள்னா உன்னையே நினைச்சிருக்கேன் எனக்கு அருள் புரிய பெருமானே
அந்த நீண்டு இருக்கிற வாழ்வழிப்பாய் பெருமானி என்று அந்த ஆயுளை பத்தியும் சொல்றாரு. நீங்களும் சொன்ன கருத்து அருமையான ஒரு கருத்து. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, குறையாத வயது வரனா ஆரோக்கியம். அந்த குறையாத வயதுன்னா நம்ம ஆரோக்கியம் சொல்லலாம், உடல் மனம். அவர் ஆரோக்கியமா இருந்தாதான் பெருமானை நினைக்க முடியும். அதுக்கு நீங்க அழகா ஒரு குறையாத ஆயுளை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நட்பு, வஞ்சம் இல்லாத நட்பு வேணும். ஆமா, என்னன்னா இந்த காலத்துல இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன அப்படின்னா நினைக்க தோணுது. அதாவது ஞானம், சிவசிவா, அந்த அறிவு ஞானம் வேணும் நமக்கு. அந்த நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு சொன்னீங்க. அப்புறம் ஐஸ்வர்யம், செல்வ வளம், அதாவது கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. அந்த ஞானம் வேணும் பெருமானி. அது என்ன, நட்போட இல்லாம அந்த வளமையோட இருக்கணும். நானு ஞானத்திரு உன்னை போல யாரும் இல்லை, அந்த எண்ணத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் பெருமானி, அந்த வளமையை எனக்கு கொடுக்க வேண்டும் பெருமானி என்ற அந்த வரி அடியேன் சில வார்த்தை சேர்த்து சொல்லிட்டேன். அந்த மாதிரி நட்பு அந்த வஞ்சம் இல்லாத நட்பு வேணும் பெருமானி. கன்றாத அளவோடு வளமை வேணும். என்னன்னா வளங்கள் குறையாமல் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும் அப்படின்றது ஐயா அழகா சொன்னார் நமக்கு. அதாவது செல்வ வளம்னா பொருளும் புகழும் தரணும். பொருளும் வேணும், புகழும் வேணும் நமக்கு. ஆனா தர்மத்தின் மூலம் தான் வளரணும். அதுதான் அதுல முக்கியம். அந்த தர்மத்தின் மூலம் வளரும் புகழ் நம்ம வேண்டோம். அந்த மாதிரி அந்த வளமையா எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுல நமக்கு என்ன ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும் இல்லையா? அப்ப வாழ்வில் எல்லா பயனும் தராங்க இல்லையா? அந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டுதான் எல்லா பயனும் நமக்கு தருவாங்கன்ற கருத்து. அப்புறம் என்னது, ஆசை நிவர்த்தி. எனக்கு அந்த நினைவெல்லாம் உண்மையால நிறைவேறுக்க அந்த ஆசை என்ன பண்ணுது, அந்த அதாவது சலியாத மனமும், அந்த சலியாத மனம்னா என்னன்னா, எனக்கு போதுண்டா சாமி, எனக்கு இந்த ஆசையின ஒரு நிவர்த்தி செய்ய, சலியாத உன்னை நினைக்க எனக்கு அருள் புரிய வேண்டும். இந்த 2வது ஒரு சூக்கமா தான் அந்த பாடலை அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த சலியாத உன்னை என்று சலிப்பு வரக்கூடாது. மனசுல சலிப்பு இல்லாம அந்த மனசு எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும். என்னென்ன பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நீரை நினைந்தடியன் அந்த பாடுறாரு சுத்தம் சாந்தமா, எப்பயுமே உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறவர் எனக்கு கொடு பெருமானே. அளவோடு குன்றாதின் மனம் வைத்துக்க, அந்த மாதிரி மனம் எனக்கு கொடு பெருமானே அப்படின்ற அந்த பாடலுடைய விளக்கம் எடுத்துக்கூடிய கல்வி இல்லாத உடல் தேகம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதானே பெருமானை வணங்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து. பிறவி பிணி அதெல்லாம் எனக்கு துறக்க அருள் செய்ய வேண்டும் பெருமானே. எனக்கு எல்லாமே அந்த துறக்க இந்த பிறவி பிணிலாம் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே. அந்த சாந்த நிலை பெற செய்ய வேண்டும் பெருமானே அப்படின்ற அடுத்த வரியும் சொன்னீங்க. அப்புறம் மனதை சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவும், அந்த குடும்ப சூழ்நிலையை பத்தி எடுத்து சொன்னீங்க. அதாவது நிலையான ஆனந்த நிலை, அதாவது ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ற கருத்து எடுத்து சொன்னீங்க. அது மாதிரி அவங்களும் அன்பாகலாத கணவனும் சொன்னது அந்த வார்த்தையை எடுத்து சொன்னீங்க. நிலையான ஆனந்த நிலை தேணும். இதனால எந்த விதமான துன்பமும் வரக்கூடாதுப்பா. அந்த காமத்திலேயே மோகத்திலே ஆழ்ந்து போகாம அதுல இருந்து அந்த பந்த பாசன அளவா இருக்கணும். அது நிலையான ஆழ்ந்த நிலை எனக்கு தரணும் பெருமானே என்று அந்த உள்ள அர்த்தமா இருக்கக்கூடிய அந்த வரியும் எனக்கு தெரிஞ்சதுங்க. அப்புறம் எனக்கு என்னது, இதெல்லாம் எனக்கு பெருமானி தொலையாத நிலையும் கோணாத பொருள் அன்பு அகலாத தவறாத சந்தானம், பணம் தேவைதான். அப்ப என்னது, பணம் பண்பு தவறாத அந்த தவறாத சந்தானம்னா என்னது, என்ன தவறாத நல்ல குழந்தையா எனக்கு வேணும். அதாவது அருள் உள்ள குழந்தைகள், அதான் ஆத்ம ஞானம் சொல்லும் இல்லையா, சத்திய ஞானம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு குழந்தை அருள் பேரு கிடைக்க வேண்டும் பெருமானி. தவறாத சந்தானம், இதான் சந்தானம். எல்லா விதமான பொருளும் கிடைச்சாலும் அது சந்தான நிலையா இருக்கக்கூடிய வேண்டும் பெருமானி என்ற அந்த 9வது வரிக்கு விளக்கத்து. தாழாத கீர்த்தி, அதை இந்த கடன்கள் படாத இருக்கணும். நம்ம அந்த தாழாத கீர்த்தினா பழி, என்னை பழியின்றி காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தாழாக்கீது. எனக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரக்கூடாது பெருமானி, எல்லாமே அருள் புரிய வேண்டும் பெருமானி என்று. மாறாத வார்த்தை, எப்படி நம்ம கர்ணனுடைய வழக்கம் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. கர்ணன் கேட்டப்ப ஒரு அதாவது இடது கையில கொடுத்தா அந்த வலது கையில கொடுக்கறதுக்குள்ள ஏதாவது மனசு மாறிடும் இல்லையா? அது இன்னும் ஒரு காரணம் சொல்லுங்க. ஒருத்தவங்க நம்ம ஒண்ணு செய்யணும்னா அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதான், நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியக்கூடாதான். அதனால வலது கைக்கே தெரியக்கூடாது, இடது கை செய்தா வலது கைக்கே தெரியக்கூடாதுன்ற மாதிரி அந்த கருத்தும் சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி அந்த கருத்தையும் எடுத்து கொடுத்தீங்கயா. தொலையாத நிதியம், அதாவது பணம் உன்னை காப்பாற்றும் வரைதான் இருக்கும். அந்த பணம் அதிகமானதான் நமக்கு வீண் செலவுதான். அது அந்த பணம் தொலையாத நிதியமும் அப்படின்ற எடுத்து கொடுத்தீங்க. அதாவது என்னன்னா நம்ம தர்ம வாழ்க்கையில இருக்கணும், அதான் நிதி. அந்த தர்ம வாழ்க்கையிலேயே நான் நிலை பெறவே இருக்கணும். எனக்கு அந்த அருள் புரிவாய் பெருமானி. அந்த தர்ம வாக்க தொலையாத நிதியம்னா என்னது, எனக்கு வாழ்க்கையில
அந்த தர்மத்தை நிலை பெற எனக்கு அருள் புரிய வேண்டும் பெருமானி அப்படின்னு சொல்லி அழகா எடுத்து கொடுத்து, அருள்நெறி வாழாத அடுத்தது என்னது, தொலையாத கோணாத கோடு, அது என்னது, அறநெறியில வாழணும். அந்த செயல்ல வந்து ஒரு செயல் செஞ்சால் நெறிமுறையில நான் வாழ வேண்டும், துன்பம் இல்லாத வாழும். அது அப்பதான் சொன்ன பட்டினத்தார் கூட சொல்வார் இல்லையா, பட்டினத்தார் வந்து உஜ்ஜயினியில போய் தியானம் பண்ணிட்டு பாரு, பிள்ளையார் கோயில உட்காந்து தியானம் பண்ணிட்டு பாரு. அப்ப அங்க அரசவையில இருந்து திருடர்கள்லாம் திருடி எடுத்துட்டு ஓடுக்குள்ள அந்த முத்துமாலையை கொண்டு போய் அந்த பிள்ளையாருக்கு சபர் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அது இருட்டுல போட்டு தூக்கி எனக்கு கிடைச்ச போல ஏதாவது ஒண்ணு சாமிக்கு கொடுத்துட்டு போன்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு. அப்படி போடக்குள்ள என்ன ஆகி போகுது, அவர் பட்டினத்தார் கழுத்துல விழுந்து போகுது. அப்புறம் மறுநாள் வந்து எல்லாம் தேடி இடத்துல அவர் தியானத்திலே இருந்திருப்பாரு. அப்ப என்ன பண்ண, இவர்தான் திருடன் அப்படின்னு சொல்லி, இவர்தான் கல்வர்னு சொல்லி அவங்க பிடிச்ச ராஜாட்ட நிறுத்தக்குள்ள அவர் என்ன பண்றாங்க, கொண்டு போய் கழுமடத்துல ஏத்தி அவர் தீ வைக்க போவாங்க. அப்பதான் இவர் பாடுறாரு, பெருமானே நான் எல்லாம் துறந்து ஒற்றாடே இருக்கிறேன், எல்லாமே துறந்து அங்க விட்டு தியானத்துல பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு என்னது, முன்பினி பையன் இன்னும் போகலையா அப்படி. அப்ப அந்த முன்பினி பையில அங்க பழி வந்துருச்சான். அந்த பழி கூட எனக்கு வரக்கூடாது, அதனால துன்பம் இல்லாத வினைப்பையன் கூட எனக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாராம். பட் அந்த மாதிரி கேட்டுட்டு என்ன சார், அபயம் எனக்கு அருள் புரி பெருமானி, அம்பிகே நீதான் அருள் புரி பெருமானி. அதான் முற்பகல் செய்யில் பிற்பகல் தானே விளையுன்ற அந்த வினைப்பயனை எடுத்து சொன்னீங்க. தொய்யனின் பார்த்து அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட. அது மாதிரி வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, அந்த வாழ்க்கைக்கு தேவையான கல்வியிலிருந்து துவங்கி 16 பேர்களை சொல்றாங்க. அந்த பரமபதம் தர்ம வாழ்க்கைனா வளர்ச்சி நிலை பெற்று அருள வேண்டும் பெருமானி, நான் பரமபதத்தை அடைய வேண்டும் பெருமானி, உன்னை அருளாதான் முக்தி கிடைக்கும், இறுதியில் தெய்வ சாயுட்சி வேண்டும் பெருமானி என்று அந்த கல்வியில ஆரம்பிச்சு அந்த 16 பேரும் அழகா எடுத்து, இந்த கிடையாது கல்வியுடைய 16 பேர்களையும் அந்த விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமி, எனக்கு அருள்வாய் அபிராமியே என்று அந்த 16 பேருடைய அந்த பாடலை இது நம்ம தினம் படிக்கணும் ஐயா. நீங்க சொல்றது முக்கியமான ஒரு பாடல். இது தினம் இந்த பாடலை படிச்சா அந்த 16 செல்வங்கள் மேலோட்டமான உள் கருத்து நம்ம அதை உணர்ந்து படிக்கணும். ஏன்னா செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எல்லாமே நீதான் அருள் புரிய வேண்டிய பெருமானி என்று அந்த கல்வி எப்படி இருக்குன்னா, நிலை பெற்ற கல்வி. எந்த நான் இறக்கம் போறோம் தருவாயத்தை கூட அந்த மந்திரத்தை மறக்காம இருக்கணும். அதான் நிலையாத கலையாத கல்வி. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஆரம்பிச்சு அந்த புகழ் என்ன, செல்வம் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் 16 வார்த்தைக்கு நீங்க அவ்வளவு அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்க, ரொம்ப நன்றி. இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா படிக்கிறோம், ஆனா அந்த பொருள் புரிஞ்சு படிக்கிறது இல்லை. இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளவு அழகா நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு நம்ம ஈஸ்வரத்து சார்பா உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சிறு சொற்பொழிவு ஆற்றணும்ன்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதை ரெக்கார்ட் பண்றோம், யூடியூப்லயும் பதிவு ஏத்துறோம். நல்ல ஒரு ஆன்மீக இந்த மாதிரி கொண்டு போறதா ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து படிக்கிறதோட இல்லாம இந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சில சிறப்பான செய்தியை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதன்படி நம்ம வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அடியார்களும் இந்த இதுதான் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து கேட்கறது மட்டும் இல்லாம உண்மையில வாழ்க்கையிலும் கடைபிடிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே வாழ்க வளமுடன், அந்த மாதிரி வாழ்க வளமுடன் சொல்லி என்ன கூட்டு பிரார்த்தனை செய்யறோம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நமக்கு எதுவும் வேண்டாம், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்ற நினைக்கிற தன்மை இந்த அடியார் கூட்டத்துக்குலாம் ரொம்ப நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் வாங்க, நிறைய உங்களுக்கு தெரிந்த சொற்பொழிவெல்லாம் ஆற்றணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி அடியன் முடித்து கொண்டு அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாரும் போக வேண்டாம், நிறைய அடியார்கள் வந்தாங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 36 அடியார்கள் வந்தாங்க. ஆனா வந்துட்டு கடகடன்னு போயிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களோட உரை. சிவாய நம. வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்
மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயிர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று